தரித்திரரானதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பகல் வேளையில இந்த மிஷனரி பெருவிழாவை ஒட்டின காரியங்களின் மத்தியில குடும்பமாக அல்லது ஆண்டவருக்கென்று நாங்கள் வாழ்வது எப்படி என்பதை புரிந்து கொள்ள வேதத்தின் வெளிச்சத்திலே மாத்திரமல்ல, நடைமுறையிலே, அதுவும் இந்த நாட்களிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு பெரிய கேள்வி அநேக குடும்பங்களில் இருக்கிறதுனால அவளோடு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் அறிந்திருக்கிறது போல இங்கே இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, இவைகள் வீடியோகிராஃப் பண்ணப்படுகிறபடியினால உலகத்தினுடைய பல பகுதிகளில் ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமல்ல, அவருடைய போராட்டங்களுக்கு தெளிவான முடைகள் அளிக்க வேண்டும் என்று பல ஆயிரங்கள் இவைகளை பார்க்கிறார்கள் என்கிற அந்த உணர்வோடு இங்கே இருக்கிறவர்களுக்காகவும் இங்கே இல்லாதவர்களுக்காகவும் பேசும்படியாக தேவன் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்ததற்காக அருமையான கருங்கல் கஸ்பா ஆலயத்தின் தலைமையில் இருக்கிற போதகருக்கும் அவருடைய உடன் ஊழியர்களுக்கும் கமிட்டிகளுக்கும் நான் ஆண்டவருக்குள் நன்றி செலுத்தி இந்த காலை வேளையில் உங்களோடு கூட நிற்கிறேன். பாம்பே மெட்ரோ பகுதியையும் 6 பங்காக அரசாங்கம் பிரித்து 6 ஃபேமிலி கோர்ட்டை உண்டாக்கி இருக்கிறார்கள். ஒருவேளை மும்பையை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்குமானால் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சின்ன காரியம், கிரேட்டர் பாம்பே என்று சொல்கிற அந்த பாம்பேயை 6ஆக பிரித்து ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு ஃபேமிலி கோர்ட்டை உண்டாக்க அரசாங்கம் தள்ளப்பட்டது. அதில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு வக்கீல் அல்லது அட்வொகேட் எனக்கு நெருங்கிய நண்பராக இருக்கிறபடினால் நான் அவர் உட்கார்ந்து போன தடவை நான் பாம்பே போயிருக்கும்போது அவரை கேட்டேன், ஐயா, நீங்கள் ஃபேமிலி கோர்ட்டில் இருக்கிறீர்களே, இந்த நாட்களினுடைய குடும்ப நிலையை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று அவரிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னார், அண்ணன், ஒரு நாளுக்கு கவனிங்கள், ஒரு நாளைக்கு 200 டைவர்ஸ் கேஸை நாங்கள் எடுக்கிறோம். பாம்பே பட்டணத்தை மாத்திரம் எடுத்து அதை 6 துண்டாக பிரித்து அதிலே ஒரு துண்டுக்கு ஃபேமிலி கோர்ட்டில் இருக்கிற ஒரு வக்கீல் எனக்கு சொன்ன காரியம், ஒரு நாளைக்கு 200 வழக்குகள் வருகிறது விவாகரத்து கோரி. அதில் 75% கிறிஸ்தவ திருமணங்களே. இது நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு நம்மில் ஒரு போராட்டத்தை உண்டாக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையினால ஏதோ ஒரு வந்தோம், ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், நமக்கு தெரிந்த காரியங்கள் சிலவற்றை சொன்னார்கள், தெரியாதவற்றை புரிந்து கொண்டோம் என்கிற நிலையோடு கூட இந்த கூட்டத்தில் இல்லாதபடிக்கு கொஞ்சம் நீங்கள் வித்தியாசமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த நாள் கூட்டத்தை கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறேன். கண்டிப்பாக நான் பிரசங்கம் செய்ய போகிறேன் என்பது உண்மைதான் என்றாலும் கூடவே, ஐயா, இப்படி வாழ முடியுமா என்கிற ஒரு பெரிய கேள்வி அநேகருக்கு உண்டு. ஆமாம், பிரசங்கம் பண்ணுறவங்களாம் அப்படி தான் பிரசங்கம் பண்ணிட்டு போவாங்க. அவங்க வேதத்திலிருந்து காண்பித்து கொடுத்துட்டு போகிறாங்க, வேதத்தில் குடும்பத்தை நடத்தினவங்களை குறித்து சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க, அல்லது அவங்க தவறுதல்களை நமக்கு காண்பித்து கொடுப்பாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறத நம்ம தான் தீர்க்கணும், நம்ம தான் மேனேஜ் பண்ணணும் என்ற நிலையிலே அதை கேட்காதபடிக்கு வருங்கால சந்ததி எப்படியாக பாதிக்கப்பட போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்ட ஒரு எண்ணத்தோடும் ஜெபத்தோடும் இதில் கலந்து கொள்ளும்படியாக நான் உங்களை கேட்கிறேன். ஏனென்றால் வருங்காலத்தில் ஒரு பெரிய ஆபத்து நம்முடைய நாட்டுக்கு மாத்திரமல்ல, பல நாடுகளுக்கு உண்டாக போகிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நவீன கம்ப்யூட்டர் உலகம் உருவாகிவிட்டதை நீங்கள் அறிவீர்கள். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற கம்பெனி, எந்த கம்பெனி இதை முதலாவது அறிமுகப்படுத்தியதோ அதில்
9,000 பேர் வேலைக்கு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். போன மாதத்தில் அதில் 5,000 பேரை வீட்டுக்கு அனுப்பினார்கள். ஏனையா என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இனி உங்களை வைத்து இந்த வேலையை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை, அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை செய்து முடித்து விடும் என்று 9,000 பேரில் 5,000 பேரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டது அந்த கம்பெனி. யார் ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கே அந்த கேடு என்பது உங்களுக்கு தெரியும். வார வாரம் பத்திரிகையில் நீங்கள் பார்க்கலாம், 3 முக்கியமான காரியங்கள் இந்த பூமியில் இன்றைக்கு மேலோங்கி நிற்கிறதை நீங்கள் பார்க்கலாம். வேதம் இவைகளெல்லாம் நமக்கு காண்பித்து கொடுத்தாலும் அவைகளுடைய தீவிரத்தை இந்த நாட்களில் அதிகமாக பார்க்க போகிறோம். இயற்கையில் ஏற்படுகிற சீற்றங்கள், சுனாமிகள், பூமி அதிர்ச்சிகள், தீ விபத்துகள், இவைகள் ஒரு பக்கம். அது எல்லாருக்கும் நமக்கு எப்பவும் நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்டென்சிஃபைட் ஆகிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதிக அளவில் அது இந்த நாட்களிலே செய்திகளை ஆக்கிரமித்து விற்கிறது நமக்கு தெரியும். கொள்ளை நோய்கள் உங்களுக்கு தெரியுமா? ஜப்பானில் நேற்றைய தினத்திலிருந்து லாக்டவுன். நாம் லாக்டவுனை பார்த்தவர்கள். ஏனென்றால் வெளியே இருந்து வந்தவர்கள் ஒரு வியாதியை கொடுத்து விட்டார்கள். அது ஒரு விதமான ஃப்ளூ, காய்ச்சலை போன்ற ஒன்றை பரவி இருக்கிறது. பட் இட் இஸ் மோர் டெட்லி தேன் கொரோனா. கொரோனாவை காட்டிலும் இது இன்னும் ஆபத்து நிறைந்து சாவுக்கு ஏதுவாக மக்களை நடத்தும் என்று சொல்லி ஜப்பானில் நேற்றையிலிருந்து அல்லது முந்தின நாளிலிருந்து லாக்டவுன் செய்துவிட்டது இந்த தேசமே. இவைகள் ஒரு பக்கம். இவைகள் நமக்கு தெரியும். இதை நம்ம சொல்லி இப்பொழுது பயமுறுத்த முடியாது. பாரு, இயேசு வராரு, பூமி அதிர்ச்சி நடந்துட்டுன்னு சொல்ல முடியாது. தான் டெய்லி நடக்குது, இயேசு என்னைக்கு வர போறாரு அப்படி என்கிற மனநிலைக்கு கொஞ்சமாய் தள்ளப்பட்டு விட்டோம். முன்னாலெல்லாம் ரோட்டில் யாராவது திடீர்னுட்டு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க, ஐயோ ஊர் முழுவதும் அதான் பேச்சா இருக்கும், இறந்து போயிட்டான். இன்னைக்கு அதெல்லாம் இறந்தானா சரி போகிறான், அடுத்து ஒன்று காலி, அடுத்தது விடு என்கிற நிலைமைக்கு நாம் கேட்டு பழகி மனிதர்களுடைய காரியங்களை இப்படியாக மாற்றி கொண்டு விட்ட மனநிலைக்கு வந்து விட்டோம். அது ஒன்றாவது. இரண்டாவதாக, மனிதன் நம்பக்கூடாத அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்கிரமித்து கொண்டு வருகிறது. இன்னும் அதிகமாகும். அதனுடைய தொடக்கம்தான் இந்த வருஷத்தில் நடந்திருக்கிறது. என்னுடைய சத்தத்திலேயே, என்னுடைய உருவத்திலேயே என் மனைவியை ஏமாற்றுவதற்கு பேச முடியும். வீடியோ கால் போல இருந்தாலும் நான் இல்லாமல், என்னுடைய சத்தம் இல்லாமல் என் மனைவியை ஏமாற்ற முடியும். மனைவி கணவனை ஏமாற்ற முடியும். ஆகையினால உண்மையைத்தான் நீங்கள் தானா என்று அதை புரிந்து கொள்வதற்கு வரும் நாட்களில் உறவுகளை சிதைப்பதற்கு சத்துரு வேகமாக இந்த டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை அவன் கொண்டு வந்திருக்கிறான். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஒரு விஞ்ஞான உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகளிலே இன்றைக்கு பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கு ரோபோட்டை உபயோகப்படுத்தலாம். வலி இல்லாமல், வாந்தி இல்லாமல் பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம். இது பெண்களுக்கு வரப்பிரசாதம் மாதிரி தெரியும்ல. ஆமாம், வலியும் கிடையாது, மார்னிங் சிக்னஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு வேண்டிய பிள்ளை எனக்கு நான் விரும்புகிற காட்டையே கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளையை அந்த ரோபோட் மிஷினுக்குள்ளேயே வைத்து எனக்கு விருப்பமான பாட்டுகளை அதோடு கூட சேர்ந்து பாடி அது கருவில் இருக்கும்போதே அதை என்னை போல மாற்றிவிட முடியும் என்கிற நிலைமைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. இவைகளெல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சி தர செய்திகள் தான். கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். இந்த நேரத்தில் நடக்கிறது என்ன என்பதை பார்த்தால், சமீபத்தில் ஒரு கணவனும் மனைவியும் IVF மூலமாக அல்லது இந்த கருவை எடுத்து அதன் மூலமாக குழந்தை உண்டாக்கி பிள்ளை தருகிற அந்த முறையில் உண்டாக்கப்பட்ட ஒரு பிள்ளையை திடீரென்று தாய்க்கு சந்தேகம் வந்து விட்டது.
இது எங்கள் 2 பேருக்குத்தான் பிறந்த பிள்ளையா என்கிற சந்தேகம் வந்துவிட்டது. எங்கள் 2 பேரை தானே சோதித்தார்கள், எங்களிலே இருந்துதானே இந்த வித்தையெல்லாம் கொண்டு வந்தார்கள். அந்த பெண்ணுடைய கருப்பையிலிருந்து முட்டைகளை கொண்டு வந்து அதிலே தானே அவர்கள் வளர்த்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பிள்ளையினுடைய ஜாடை வித்தியாசமாக இருக்கிறது, இந்த பிள்ளையுடைய குணதிசயங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. சாதாரணமாக சொல்வார்கள், ஒரு பிள்ளை பிறக்குமானால் அப்பா அம்மா, அப்பாவுடைய அம்மா அப்பா, அம்மாவுடைய அம்மா அப்பா, அந்த 6 பேருடைய காம்பினேஷனாக இருக்கும். அதுதான் தேவன் வைத்திருக்கிற முறை என்பதை பார்த்திருக்கிறோம். பட் இந்த 6லையுமே இது இல்லையே என்று கண்டுபிடித்த தாய் கணவனுக்கு தெரியாமல் DNA டெஸ்ட் நடத்தினால் 2 பேருக்கும் இல்லை. அது ஆஸ்பத்திரி செய்த பெரிய பயங்கரமான உத்தியோகம். சில லட்சம் ரூபாய் கிடைத்தது, அவர்கள் செய்துவிட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது அந்த பிள்ளையை தாய் சோதித்து பார்த்து விட்டாள். அந்த பிள்ளையை எப்படி வளர்த்திருப்பார் யோசித்து பாருங்கள், எப்படி வளர்ப்பாளுன்னு யோசித்து பாருங்கள். அது சேட்டை பண்ணும்போது உங்களே மாதிரி தான் சேட்டை பண்ணுதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவளுக்கு தெரியும் இவனை மாதிரி இல்லைன்னுட்டு. அவனுடைய குணமே இல்லையே, அவனை போய் எது குற்றம் சொல்லணும் அப்படின்னு இருக்கும். அந்த பிள்ளைக்கு எதையாவது கொடுக்கும்போது எவன் பிள்ளையோ நான் வளர்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டாயிட்டேங்கிற மனநிலையில் தான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வளர்க்க ஆரம்பிப்பாள். எப்படி என்றால், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நம்ம கோழியை பொரிக்க வைக்கிற மாதிரி வாத்தை பொரிக்கிறதுக்கு வாத்தை அடகாக்க கேட்க முடியாது. ஆமாம், கோழி முட்டையோடு சேர்ந்து வாத்து முட்டையை வச்சுருவாங்க. கோழி நினச்சிக்கிட்டு இருக்கும் இது என் முட்டை தான் சொல்லி அதுக்குள்ளே முன்னால் உட்காந்து தன்னுடைய கொழுப்பெல்லாம் இறக்கி அதுக்குள்ளே போட்டு அதுக்கு ஜீவன் உண்டாக்கி அது பொரிக்கும் போதும் அந்த குழந்தைய அது கூட்டிகிட்டு போகிறது போல் அந்த குஞ்சுகளை கூட்டி கொண்டு காட்டும். ஆனால் கோழி குஞ்சுக்கெல்லாம் கொத்த சொல்லி கொடுத்தா இது கொத்த மாட்டேங்குது, ஏன்னா அதுக்கு அழகே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ தான் தாய் பார்க்குது, this fellow is something different from my children. உடனே என்ன செய்யணும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உடனே கோழி, தாய் கோழின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த கோழி அதை கொத்தி தள்ளி விட்டுரும். இது மனித குலத்திற்கு முழு உலகத்துக்கும் ஏற்பட போகிறது. லிசன், நான் சொல்றது உங்களை பயமுறுத்துறதுக்கல்ல. இந்த குடும்ப கூடுகையினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் நாம் இப்பொழுது பேசப்போகிற காரியங்கள், செய்தியின் காரியங்கள், இவைகளுடைய காரியத்தை உள்வாங்கி அதை வாழ்க்கையிலே நீங்கள் செயல்படுத்துவதற்கு கொண்டு வர முடியும். மறந்து விடாதீர்கள் அருமையானவர்களே. கணவனை மனைவி நம்ப முடியாது, மனைவியை கணவன் நம்ப முடியாது என்கிற சூழ்நிலைக்கு அதி சீக்கிரத்திலேயே இந்த உறவுகளை உடைக்கிற காரியங்கள் இந்த உலகமெங்கிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதிக அளவில் வெளிப்படும்படியாக இருக்கும். உறவுகள் உடைந்து விட்டால் சமுதாயம் எங்கே இருக்கும்? சமுதாயம் உடைக்கப்பட்டால் தேசம் எங்கே இருக்கும்? தேசம் உடைந்து விட்டால் தேசங்கள் எப்படி இருக்கும்? ஒரு காலத்தில் இல்லைலாம், போன வருஷம் வரைக்கும் பங்களாதேஷ்காரனோட குஞ்சு குலாவி இருந்தோம். ஏன்னா அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வந்தாங்கன்னா இங்கே ராஜ மரியாதை தான், இங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் போனாலும் அங்கே ராஜ மரியாதை தான் இருந்துச்சு. ஆனால் அதே பங்களாதேஷ் இன்னைக்கு நம்பர் 1 எதிரியாய் மாறிவிட்டது. எப்படி மாறிடுச்சு? பங்களாதேஷினுடைய உறவு சைனாவோட அதிகமான உடனே இந்தியா மூலம் உதவி பெற்றதெல்லாம் மறந்துட்டு சைனாவோட கோலாவ ஆரம்பித்த உடனே இந்தியாவில் வந்து நோபல் பிரைஸ் வாங்கின அந்த மனுஷன் இங்கே வந்தபோது முதலாக நாம் தான் அவனை வரவழைத்து அவரை பாராட்டு விழா நடத்தினோம். அவர் இன்றைக்கு ஒரு துளியும் இந்தியாவின் பக்கம் பேசுவதற்கு இல்லாத அளவுக்கு வந்திருக்கிறது போல உறவுகள் உடைக்கப்பட்டால் இந்த முழு உலகமும் சின்ன பின்னமாகிவிடும். அருமையானவர்களை, நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை பயமுறுத்துவதற்கல்ல.
ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறபடினால நம்முடைய குடும்பங்களுடைய பாதுகாப்புக்காக தேவன் காண்பித்து கொடுக்கிற முறைகளையும் தேவன் வைத்திருக்கிற காரியத்தையும் தெளிவாக வெறும் போதனையிலோடு அல்ல, செயலாற்றத்தில் கொண்டு வர வேண்டிய அவசியம் உண்டு. இப்படிப்பட்ட ஃபேமிலி கூட்டம் நடக்கும்போது கணவன் மனைவி பக்கத்தில் இருந்து கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வழக்கம்படி இல்லை. நீ போயிட்டு வாமா, நீ பரலோகத்துக்கு போனால் பின்னால் நான் சேலையை பிடிச்சிட்டு வந்துடுறேங்கிற அந்த சூழ்நிலையில் தான் இன்னும் கன்னியாகுமரி இருக்கிறதுனால எல்லா கூட்டங்களையும் பெண்கள் தான் ஜாஸ்தி. அதுக்கு பிறகு நீங்கள் போய் இங்கே அவர் சொன்னார்னா அவர் கிடக்கிறாரு, நீ நம்ம பாட பாரு என்று சொல்லி அங்கேயே தண்ணி ஊற்றுறதுக்கு ஏராளமான கணவர்கள் வீட்டிலே தூங்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திஸ் இஸ் a second danger. and the technology உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் பிள்ளை கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைக்கு தெரிந்த அநேக காரியங்கள் இன்றைக்கு பெற்றோருக்கு தெரிய போகிறது இல்லை. என்னுடைய குட்டி பேரனுக்கு தெரிகிற காரியம் எனக்கு கொஞ்சமும் தெரியாது. அவனுக்கு 7 வயசு தான் ஆகுது. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறத இங்கே சொல்கிறேன். எனக்கு 7 வயசில் 2 பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆசிஷுடைய 2வது மகன், என்னுடைய மூத்த மகனுடைய 3வது மகன். அவன் எல்லா உலகத்தின் அனைத்து காரியங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதில் பயங்கரமான ஆட்கள் இந்த இவர்கள்லாம். அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கையில் ஃபோன் எடுத்து ChatGPT எம்மான் இல்லைன்னா ஸ்ரீ அமேசான் நதியினுடைய நீளம் சொல்லு, அது உடனே சொல்லும். அதுக்கு பிறகு நம்மகிட்ட வந்து கேள்வி வைக்குவான், தாத்தா உங்களுக்கு தெரியுமா அமேசான் நதிக்கு எவ்வளோ நீளம்னுட்டு. நான் படித்தேன்ப்பா, மறந்துட்டு. இவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டீங்களா? எப்போ படிச்சிங்கன்னு கேட்பான். ஆமாம், இவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டீங்களா? ஆமாம். அதுக்கு பிறகு எவரெஸ்ட் மலையினுடைய உயரம் எவ்வளவு தெரியுதோ இல்லையோ, என்னத்தையாவது உளறியாவது கொட்டணும், இல்லைன்னா நம்மளை ஜீரோவாக்கி அவன் வச்சிருவான். அவ்வளோ பயங்கரமான இன்டெலிஜென்ட் பிள்ளைங்கள் ஆண்டவர் இந்த நாட்களில் பிறப்பிக்கிறார். அந்த 7 வயசு பையன் ஃபோனை எடுத்துகிட்டு சொல்கிறான், ஸ்ரீ உனக்கு ஏதாவது தெரிலன்னா என்கிட்ட கேள், நான் சொல்லித்தரேன். That is how the technology is going to separate you from the present generation. ஆகினால் தான் 2025 இருக்கிற பிறந்த பிள்ளைகளை பீட்டா ஜெனரேஷன் என்று சொல்கிறார்கள். இந்த பீட்டா ஜெனரேஷனுக்கும் முந்தின ஜெனரேஷனுக்கும் ஒரு தொடர்பை இருக்க போகிறது இல்லையாம். ஏனென்றால் அவர்கள் திங்க் பண்ணுறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு. என்னுடைய மறுபடியும் சொல்கிறேன், எதுக்குன்னா ப்ராக்டிக்கலாக நான் பார்க்குறத சொல்கிறேன். எனக்கு மூத்த மகனுக்கு 3வது குழந்தை பிறந்த போது என் மருமகளுக்கு எனக்கு ஆண்டவர் 3வது குழந்தையை கொடுக்குறார் என்று இருந்தது. மூத்த குழந்தை பிறந்த போது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 7 வருஷம் குழந்தை இல்லை, இன்னொன்று இல்லைன்னு சொல்லிட்டு பதறி போய்விட்டாள். ஏனென்றால் இவன் தனியாக வளர்ந்தால் தன்னயமாக வளர்ந்துருவான், அவனுக்கு மட்டும்தான் தேடுவான், 4 பேருக்கு கொடுக்க மாட்டான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா. ஆண்டவரே இன்னொன்று கொடுத்துருங்கன்னுட்டு. கடைசியில் ஒரு நாள் பெங்களூருக்கு போகணுன்னுட்டு என்னுடைய மகனும் அவளும் என்கிட்ட சொல்லாமலே பிளான் பண்ணியிருந்தாங்க. என் காதுக்கு வந்துட்டு நான் கேட்டேன், என்னடா தம்பி பெங்களூருக்கு போயிருங்களாமே? என்னம்மா, அவளுடைய பெரியம்மா அங்கே இருக்கிறாங்களா, பார்க்க போகிறீங்களா? இல்லை டேடி, ரீனாவுக்கு நம்ம இதுக்கு மேலே பொறுக்க முடியாதான், வயசு வேறு ஏறிட்டு போகுது, அதனால் இன்னொன்று ஐவிஎஃப்லையாவது ஒரு குழந்தைய வாங்கணும்னு சொல்லி தான் போகிறதுக்கு டிக்கெட் பண்ணிக்கணும். நான் சொன்னேன், ஐவிஎஃப்பை காட்டில் நமக்கு பெரிய ஆண்டவர் இருக்கிறாருடா என்று சொன்னேன். கடந்தது அது என்னுடைய பேச்சை கேட்டு அவர்கள் அதை விட்டுவிட்டு அடுத்த மாதமே கருத்தரித்து அவளுக்கு ஒரு அழகான பெண் பிள்ளையை கொடுத்த போது அவளுக்கு ஃபெய்த் என்றே பெயரிட்டாள். வெரி குட். ஆனால் 2 பிறந்த உடனே 3வது வந்துடுச்சு. இப்போ ஐயோ இது வளர்க்குறது பெரிய பாடு, இந்த உலகத்தில் நான் எப்படி 3ஐயும் போட்டு வளர்க்க முடியும் என்றெல்லாம் யோசிக்க ஆரம்பித்த மருமகள் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரை நான் கேட்கும் போது இவ்வளோ காக்க வச்சு கொடுத்தீரு, இப்போ கேட்காம என்ன செய்கிறீரு, கொடுத்துட்டீரு அப்படின்னு
ஆண்டவர் சொன்னார் அபண்டன்ஸ், பரிபூரணம் அப்படின்னு வார்த்தையை கொடுத்து இதுதான் பேர் இந்த பிள்ளைக்குன்னு சொன்னதுனால அவனுக்கு அபண்டன்ஸ்னு வச்சிருக்காங்க. நாங்கள் அபன்னு கூப்பிடுறது வழக்கம். ஆனால் முன்னாலே பிறந்துட்டான். சமயத்திற்கு முன்னால தவறான நேரத்தில் பிறந்துட்டான். கொஞ்சம் தாய்மார்கள் அதிகம் இருக்கனால கொஞ்சம் விளக்கமாக பேசுகிறேன். நேற்று 2 நரிக்குறவங்க கிளிப்பிங் எனக்கு யாரோ அனுப்பிச்சிருந்தாங்க, அதை பார்த்தேன். நரிக்குறவங்க சொல்கிறாங்க, அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் வலிச்சு பிள்ளை பிறக்கும், பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனால் கிழிச்சி பிள்ளை பிறக்கும். அங்கே வலிக்கிறதுக்கெல்லாம் நேரமே இருக்காது, போட்டு சிசரியன் போட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு அநேக காரியங்களை யோசிக்க வைத்தது. அதனால அவளுக்கு சிசரியனில் அந்த குழந்தை பிறகும்போது பிள்ளை பிறந்த உடனே ஒரு வீண் ஒரு சத்தம் கேட்டுச்சு. நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு வெளியே நிற்கிறோம், சத்தம் கேட்டுச்சு பிள்ளையுடைய சத்தம். நாங்கள் சந்தோஷப்படுறதுக்குள்ள டாக்டர், எங்களுடைய நல்ல டாக்டர், அவர் உடனே சொன்னார், பிள்ளைய உடனே எடுத்துட்டு வாரணாசிக்கு கொண்டு போங்க. 2.5 மணி நேரம் போனோம். ஏன்னா அந்த ஒரு சத்தத்தோட நின்றுடுச்சு. தட்ஸ் நாட் அ குட் சைன். அது சரியான காரியம் இல்லை என்ற உடனே பெற்ற தாய்க்கு பிள்ளையின் முகத்தையும் காண்பிக்காமல் அவளை எடுத்துக்கொண்டு வாரணாசிக்கு ஓடினான் என்னுடைய மகன். நாங்கள் கூட சரியா பார்க்கல, அதுக்குள்ளே எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடுங்கள் என்று சொல்லி அனுப்பி அவர்கள் இங்கே பிள்ளையை கொண்டு போய் ஒரு ப்ளூ லைட்டில் தலைகீழ பல நாட்கள் போட்டு வச்சுருந்தாங்க ஐசியூவில். அப்பாவும் பார்க்க முடியல. ஊழியத்தின் நிமித்தம் நான் வெளியே போக நேரிட்ட போது பல தடவை கூப்பிட்டு கேட்டேன், டாடி என்ன நடக்குதுன்னு தெரியாதான், நான் உள்ளே இருக்குது, அவ்வளோதான். அப்படியாக வந்த பிள்ளை 1.5 வயது வரைக்கும் பேசவில்லை, மிகவும் பலவீனமாக இருந்தது. பயந்து போய்விட்டார்கள் தாய் தகப்பன். ஆஸ்டிசம் என்று சொல்லிவிட்டார்கள் டாக்டர்கள். இந்த பிள்ளை இன்னும் பேசாது, இந்த பிள்ளைக்கு மூளை சரியான வளர்ச்சி இல்லைன்னு சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் தயவு கூறுகிறவர், இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற நல்ல ஆண்டவர் இருக்கிறபடினால எங்களுடைய சின்ன கூக்குறுதலுக்கு அவர் கேட்டு இறங்கி அவன் இப்போ ஏண்டா பேசுகிறாங்கிற அளவுக்கு பேசுகிறான். அது மட்டும் இல்லை, வகுப்பில் போய் டீச்சர் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்து 2வது சொன்னாங்க, நான் சொல்லிக் கொடுத்தாச்சு, அடுத்த பாடம் திருப்புங்கள் என்று சொல்கிற அளவுக்கு he is so advanced, அதிகமாக மாறிவிட்டான். என்ன நடக்கிறது என்பதை சொல்லுகிறேன். இந்த நாட்களின் சந்ததியை ஹேண்டில் பண்ணுவதற்கு பேரண்ட்ஸுக்கு கெப்பாசிட்டி இல்லை. இப்பொழுது பிறந்திருக்கிற சந்ததியை கையாளுவதற்கு அல்லது பயிற்சிப்பிப்பதற்கு காட்டி கொடுப்பதற்கு பெற்றோருக்கு அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் பணம் அதை சாதிக்கவே முடியாது. நன்ற கவனியுங்கள். If money can make everything, we can just throw money. வெளியே இருக்கிற சமுதாயம் சாதித்து விடுமா என்றால் அதோ நமக்கு அவங்க கொடுத்து இன்னும் பயமா இருக்குது. ஸ்கூல் என்வாரன்மெண்ட், பெங்களூர்ல ஒரு ஸ்கூல் இருக்கிறது. அதற்கு எல்கேஜி வகுப்புக்கு ஃபீஸ் 3.5 லட்சம் ரூபாய். ஹலோ, நீங்க என்னைய பார்த்து கேட்குற மாதிரி இருக்கு, 3.5 லட்சத்துக்கு எத்தனை சைபர் பிரதர் அப்படின்ட்டு. ஆமாம், எல்கேஜி படிக்கிறதுக்கு நான் சொன்னேன், என்ன தங்கத்தை காய்ச்ச ஊத்துறானுங்க காதுக்குள்ள. ஸோ ஈவன் இஃப் யூ த்ரோ மணி யூ கேனாட் மேக் அ மேன். உங்க பிள்ளை அப்படி வளர்த்துற முடியாது. உங்க குடும்பத்துக்கு ஏற்றாற்போல், நீங்கள் நினைக்கிற பக்திக்கு ஏற்றாற்போல் வளர்க்கக்கூடாத ஒரு கொல்லாத காலத்தில் தள்ளப்பட்டிருக்கிறபடினால உறவுகள் சிதைந்து உடைந்து நொறுங்கி போகிற ஒரு சமுதாயத்துக்கு நேராக உலகமே ஓடிக்கொண்டிருக்கும் போது, ஐயா, ஆண்டவரை நம்புகிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், உயிர் தெழுந்த இயேசு எங்களோடு கூட இருக்கிறார், இதில் எங்களால் வாழ முடியுமா? இதில் வேற நீங்கள் வேற மிஷினரியா பிள்ளை அனுப்புங்கன்னு சொல்ல வேற சொல்றீங்க.
என்று சொல்லுகிற ஒரு பெரிய போராட்ட கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆகையினால் தான் இந்த நாள் எனக்கு சாயங்கால கூட்டத்தை காட்டிலும் இந்த நேரம் முக்கியமான நேரம் என்று நான் அறிந்தவனாக, என்னோடு கூட ஊழியத்தை பயணிக்கிற உறவிலையும் சேர்ந்த 2 வாலிபர்களை உங்களுக்கு முன்னதாக நிறுத்தி அவர்களிடத்தில் நான் சில கேள்விகளை உங்களுக்கு முன்னதாகவே கேட்கப் போகிறேன். அவர்கள் தங்களால் இயன்றதை, நிஜமானதை, அவர்களுக்கு ஏற்படுகிற காரியத்தை உங்களுக்கு பதில் சொல்லும்போது, ஓஹோ, இப்படிப்பட்ட சவால் நிறைந்த சூழ்நிலையிலையும் தேவனுக்குரியவர்களாக நாமும் வாழ முடியும், நம்முடைய பிள்ளைகளையும் வளர்க்க முடியும் என்று உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் உண்டாவதற்காக முதல் பகுதியையும், பின்னதாக உங்களை சவால் மிக்கிற காரியத்துக்கு தள்ளுவதற்கு 2வது பகுதியையும் நான் உபயோகப்படுத்த விரும்புகிறேன். கொஞ்சம் தெளிவாக கூர்மையோடு கூட கேட்கும்படியாக நான் உங்களை கேட்கிறேன். எங்களோடு கூட என்னுடைய ஊழிய பயணத்தில் பயணிக்கிற தம்பி ஹேன்லியை நான் உங்களுக்கு இங்கு முன்னதாக அறிவிக்கிறேன். இங்கே கம் டு த ஃப்ரண்ட். அதோடு கூட ஆசிஷ் டேனியல், ஏனென்றால் உங்கள் ஊரை சேர்ந்தவர். ஆமாம், உங்கள் ஊரில் இருக்க பக்கத்து ஊரில் அவங்களுடைய பூர்வீகம் இருந்தது. அவர் ஆனால் பிறந்ததில்லை, வளர்ந்ததெல்லாம் பீகாரின் சூழ்நிலையில் வளர்ந்து பின்னதாக என்னுடைய மருமகன் ஆகிவிட்டார். ஆகினால கன்னியாகுமரி எனக்கு சம்மந்தி வீடு என்று நான் எப்பொழுதும் சொல்வது வழக்கம். ஆகையினால 2 பேரையும் உங்களுக்கு முன்னதாக நிறுத்தி அவர்களிடத்தில் நான் சில கேள்விகளை கேட்கப் போகிறேன். அவர்கள் பதில் சொல்வதற்கு ஆயத்தமாக. நான் கேட்கிற கேள்வி கொஞ்சம் குதர்ப்பமாக தோன்றலாம் உங்களுக்கு, அதற்காக அவர்களை நான் ட்ரெயின் பண்ணி கொண்டு வரல. நான் நேற்று சாயங்காலம் தான் சொன்னேன், கொஞ்சம் இந்த ஃபேமிலி மீட்டிங்கை கொஞ்சம் வித்தியாசமாக நடத்தலாம் அப்படின்ட்டு. வர்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், மத்தியான நேரத்தில் தூங்குறதையும் நிறுத்தும். ஆகையினால கொஞ்சம் அப்படி செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறேன். நான் சொன்னது போல் இவைகள் வீடியோகிராஃப் பண்ணப்படுகிறதுனால இது உலகத்தில் ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படும் என்பதற்காக அவர்களை உங்கள் மத்தியில் நிறுத்தியிருக்கிறேன். ஒரு மிஷினரிக்கு பிறந்து மிஷினரி தளத்தில் வளர்ந்து இன்றைக்கு தன்னையும் மிஷினரியாக கொடுத்திருக்கிற ஒரு குடும்பமாக இருக்கிற ஆசிஷும், மிஷினரி பணியில் பிறக்காமல் பிஸ்னஸ் குடும்பத்தில் இருந்து பிஸ்னஸ் செய்து கொண்டே மிஷினரிகளோடு கூட இசைந்து ஓடுகிற ஒரு தம்பியையும் உங்களுக்கு முன்னதாக வைத்திருக்கேன். 2 பேருக்கும் திருமணமானது. ஹேன்லியுடைய மனைவி பாண்டிச்சேரி பட்டணத்தில் இருந்து வருகிறவள். அவர்களுக்கு 2 பிள்ளை இருக்கிறது. என்னுடைய மகள் டாக்டராக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கும் 2 பிள்ளை இருக்கிறது. அவர்களை வளர்ப்பதற்கு அவர்களுக்கு மட்டும்தான் ஞானம் இருக்கிறது, எனக்கு இல்லை. தாத்தா அவங்களுக்கு மிலிட்ரி ஆள் தான் அவங்களுக்கு. ஆனாலும் அந்த குடும்பத்தோடு கூட இசைந்து எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள எனக்கு தேவன் கொடுத்த கிருபையினால நான் சில கேள்விகளை அவளுக்கு கேட்க விரும்புகிறேன். இப்பொழுது நான் ஹேன்லியை பார்த்து கேட்க விரும்புகிறேன். ஹேன்லி, பிஸ்னஸை நடத்துகிறவரை எங்களுக்கு நேரமில்லை என்று சொல்லும்போது, உனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, 6 பிஸ்னஸ் இருக்கிறது, அதுவும் அலைந்து திரிகிற பிஸ்னஸ் இருக்கிறது. கூடவே பணத்தையே பார்த்து வளர்ந்த உனக்கு மிஷினரி ஊழியத்தில் ஓடி நானும் எதையாயிலும் செய்ய வேண்டும் என்கிற துடிப்பு வந்ததற்கு மூல காரணம் என்ன? பிரைஸ் தி லார்ட். அங்கிள் சொன்ன மாதிரி கேட்ட கேள்விக்கு டைரெக்டாக பதில் சொல்லணும்னா, நம்ம எல்லாரும் கிறிஸ்டியன்ஸாக இருக்கோம். கிறிஸ்டியன் ஆண்டவர் நம்மகிட்ட போதிச்சது என்னென்னா, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதை பற்றி தான் பேசினார். ஸோ பைபிளில் தெளிவாக இருக்குது, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதான விஷயம்னு இருக்குது. அப்போது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருந்து தான் ஆகணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு அடுத்த வசனத்திலே இருக்குது. ஸோ ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில் செய்கிறது தான் இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்கிற ஒரே நோக்கங்கிறது தான். வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயும் போது வழி இதுவே, இதில் நடவுங்கள்னு சொல்கிற வசனம் நம்ம காதில் விழுந்துட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய ஆழமான கன்விக்ஷன். அந்த கன்விக்ஷனால் இப்போ ஆண்டோடைய சித்தம் மிஷினரி ஊழியத்தில் ஈடுபாடு எல்லாரும் கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
நம்ம வாழ்றதே ஆண்டவருக்காக மட்டும்தான். நம்ம இந்த உலகத்தின் காரியங்களுக்காக வாழ்றது வந்து இது ஜஸ்ட் அ ஸ்மால் டெஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கோங்கிறத பார்த்து இதில் இருக்கிற பர்ஃபெக்ட் ஆட்களை மட்டும்தான் ஆண்டவர் வந்து பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவாருங்கிறது என்னுடைய பிலீஃப். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் வேறொருவனும் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டான். என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல என்று இயேசு சொன்னதை தம்பி பிடித்து கொண்டதினால, நான் செய்கிற அனைத்தும் நித்திய ஜீவனுக்கு வழி நடத்த வேண்டும் என்று சொல்கிறதுனால, அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினால மிஷினரியை பணியோடு ஆண்டவரிடத்தில் ரட்சிப்பை பெற்றது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பணியிலே நான் அதிகமாக செய்வதுதான் தேவனுடைய சித்தம். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டதினால மிஷினரி பணியில் தன்னால் ஏனாளுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ இன்னொரு கேள்வி நான் உங்கள்கிட்ட இதிலே கேட்டுறேன். உன்னுடைய மனைவி பிரான்ஸு கலாச்சாரம் நிறைந்த பாண்டிச்சேரி பட்டணத்திலிருந்து வரும்போது, உங்கள் திருநெல்வேலியிலே பிறந்த உனக்கும் பாண்டிச்சேரியில் பிறந்த அவளுக்கும் அநேக நேரங்களில் கொஞ்சம் வித்தியாசமான கருத்து வேறுபாடுகள் வரும் அல்லவா? அதை எப்படி நீங்கள் மேற்கொள்கிறீர்கள்? ஆக்சுவலாக நான் ரொம்ப மாடர்ன் திங்கர். நான் பாண்டிச்சேரியிலேருந்து இந்த இது வந்த உடனே நான் என்ன நினச்சேன், அவங்க ரொம்ப மாடர்னாக யோசிப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது டோட்டலாக ஆப்போசிட் ஆகி அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்தாங்க, நான் ரொம்ப மாடர்னாக இருந்தேன். ஸ்டில் அந்த இது இருக்க தான் செய்யும். அவங்க ரொம்ப யோசிக்கிறது ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஸோ அந்த கான்ட்ரடிக்ஷன் வந்து நம்ம ஆண்டவருக்குள்ளே சேர்ந்து இருக்கும்போது ஃபைனல் பார்ட் நம்ம என்னதான் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் என்னதான் நம்ம யோசித்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி வரும்போது என்னதான் இருந்தாலும் அது ஒரே சரீரமாக இருக்குது, இசைந்து இருக்கிறோம் அப்படின்னு வரும்போது ஆண்டவருக்கு முன்னாடி எது சரி, ஆண்டவர் இந்த பிரச்சனையில் இருந்திருந்தால் எதை முடிவு எடுப்பார் அப்படிங்கிறத நோக்கி ரெண்டு பேரும் மூவ் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். ரெண்டு வித்தியாசமான மனநிலைகள் ரெண்டு. ஏன்னா கன்னியாகுமரிக்காரங்க வெளியே பொண்ணு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. இது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா கன்னியாகுமரியோடு எனக்கு அவ்வளோ உறவு இருக்கிறது மாத்திரமல்ல, பல வருடங்களாக நான் பழகி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மாப்பிள்ளை எடுத்தாலும் சரி பொண்ணு எடுத்தாலும் சரி 100 தடவை யோசிப்பாங்க திருநெல்வேலிக்காரங்களும். ஆமாம், அங்கே பொண்ணு எடுக்கணும் கொஞ்சம் பார்த்து எடுப்பா. என்னையே நான் படித்து முடித்த உடனே நான் கம்பெனியில் வேலை செய்த உடனே கன்னியாகுமரியிலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்குடா, 75,000 அந்த நாட்களில், அதாவது 1967 75,000 கையில் கொடுத்துருவாங்களாம் கேஷாக. எல்லாம் ஒரே பொண்ணு தான், ரப்பர் தோட்டம்லாம் நிறையா இருக்கான், எழுதி கொடுத்துருவாங்களாம். ஆனால் நீ ஒன்றே ஒன்று செய்யணுமா, வீட்டு மருமகனாக போயிடணுமா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப ஆசை. ஏன்னா 4 பொம்பளை பிள்ளை இருக்கிறோம், 70 வச்சு கடத்தி விட்டுறலாங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆசை இருந்ததாக என்னுடைய தந்தை எனக்கு சொன்னார்கள். அதுக்கு பிறகு ஒரு நாள் உட்காந்து யோசித்து பார்த்தாங்களாம். ஐயோ, என் மகனை அடிமாட்டு விலைக்கு கேட்குறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது. லெட் அஸ் டாக் வெரி ப்ராக்டிக்கலி. ஸோ காம்பினேஷன் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்ட் திங்கிங் வந்து ஒன்றா இணைஞ்சி குடும்பம் நடத்துறது கொஞ்சம் போராட்டம் உள்ளதுதான். ஆனால் சொன்னது போல நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றே சரீரமாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுதல் அவர்களை இணைத்திருக்கிறது. ஆக்சுவலாக ஏன்னா ஆல்மோஸ்ட் அங்கிள்குள்ளே ட்ராவல் பண்ண பிறகு 6 months ஆல்மோஸ்ட் நான் வெளியே தான் இருப்பேன், வீட்டை விட்டு வெளியே தான் இருப்பேன். இடையில 1 நாள் 2 நாள் தான் போயிட்டு வருவேன். ஸோ இட் இஸ் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் வரதான் செய்யும். பட் அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸும் நம்ம ரிலேஷன்ஷிப்பும் வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது அதில் 2 பேரும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். 2 பேருக்கும் ஹர்ட் ஆகும், என்னதான் ஆனாலும் அதுக்கு பிறகு ரீகன்சைல் ஆகிறது நம்ம பண்ணி தான் ஆகணும், அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும். அப்போ குடும்ப வாழ்க்கையில் உறவை காத்துக்கொள்வது தான் முதல் இடம் என்பதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுகிறீர்கள். அன்பை விட பெருசு ஒன்றும் இல்லைன்னு பைபிள்லேயே சொல்லியிருக்கல. ஆமாம், அன்பை விட பெருசு இல்லை. ஆனால் அன்பு தாங்க நிறைய இடத்துல வம்பா முழியுது, அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும். ஆமாம், ஆனால் உறவு முக்கியம். ரிலேஷன்ஷிப் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் அதை சொன்னதை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உன் சகோதரனுக்கு ஒன்றை குறித்து ஏதாவது இருந்ததுன்னா
நீ உன் காணிக்கை இங்கேயே வச்சுட்டு சரி செய்துட்டு வா என்று சொன்னால்தான் காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னுட்டு வேதத்தில் இயேசு சொன்னது. உறவின் மேலே தான் கிறிஸ்தவமே கட்டப்படுகிறது, உறவின் மேலே தான் குடும்பம் கட்டப்படுகிறது. அதனால்தான் சூரியன் அஸ்தமிக்கு முன்னதாகவே நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சரியாய் பொருந்தி விடுங்கள், கோபம் தனிய கடவுது என்று சொல்கிறார். கோபம் வரும், குடும்பத்தில் வித்தியாசமான எண்ணங்கள் இருக்கும்போது கோபம் வரும். ஆனால் சூரியன் அஸ்தைக்கு முன்னால படுக்கைக்கு போகும்போனால கையை பிடிச்சி ஜோம் பண்ணிடு என்கிறது அந்த பிரின்சிபலை அவங்க ஃபாலோ பண்ணதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது let me ask a question from ஆசிஷ். ஆசிஷ், சின்ன வயதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்பா அம்மா நல்லா படிச்சிருந்தாங்க. எது ஊருக்கு எப்போது நீங்கள் வருவீங்க, இங்கே இருக்கிறவங்க வாழ்க்கை தரத்தெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மாவும் இங்கேயே வேலை பார்த்து இங்கேயே இருந்து எங்களை படிக்க வச்சா நாங்களும் இங்கேயே இருந்து வசதியாக இருந்திருக்கோம். இவங்க என்னடா பண்டாரம் மாதிரி இங்கே வந்துட்டாங்க, அங்கே இவங்கக்கிட்ட நம்ம வந்து. ஏன்னா ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை நான் சொல்கிறேன். ஆசிஷ் அம்மாவும் அப்பாவும் எங்கள் கேம்பஸில் இருக்கும்போது அந்த நேரத்தில் கொஞ்சம் உதவித்தொகை ரொம்ப குறையாக இருந்ததுனால மிஷினரிகளுக்கு பிள்ளைக்கு சாயங்காலம் ஒரு மில்கி பிஸ்கட் ஒன்று கொடுப்பாங்க சாயங்காலத்துக்கு. அவள் தங்கச்சி என்ன செய்வா தெரியுமா, ஏஞ்சல் அவள் பேர். அதை நாளாக உடச்சி சாயங்காலத்துக்கு ஒன்று, அடுத்த நாள் காலைக்கு ஒன்று, அடுத்த நாள் சாயங்காலம் கிடைக்குமா இல்லையான்னுட்டு அப்படி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். நல்லா கவனிங்க, போத் ஆர் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் நல்ல குடும்பத்திலிருந்து தாங்க வந்திருக்காங்க. அவங்க சித்தப்பா ஒருத்தர் டாக்டர் தான். ஆனால் தங்களை ஆண்டவருடைய பணிக்கு தேவ சித்தத்தை செய்யணும்னு ஒப்பு கொடுக்கும்போது தரித்திரம் நிற்கவில்லையே. அந்த நேரத்தில் சின்ன வயசில் வாட் வாஸ் யுவர் திங்கிங்? உங்கள் மனசில் ஏற்பட்ட போராட்டம் என்ன? பிரைஸ் தி லார்ட். ஆமாம் அங்கிள், நீங்கள் சொன்னது போல் சின்ன வயசில் அது ஒரு பெரிய போராட்டமாக தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா அப்பா மிஷினரியாக இருக்கிறனால தானே எங்களுக்கு இந்த கஷ்டங்கள். அவங்களும் எங்கள் ரிலேட்டிவ்ஸை போல், உறவினர்கள் போல் நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு வீடை கட்டி நல்ல ஒரு சவுத்தில் வேலை செஞ்சு சம்பாதிச்சிருந்தாங்கன்னா எங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கிடச்சிருக்கோம், எங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை இருந்திருக்கிறோன்னு சொல்லி அநேக நாட்கள் சின்ன வயதில் அதோடு சேர்ந்து எனக்கு நல்லா படிக்கணும்னு ஒரு கனவு இருந்துச்சு. ஆனால் எனக்குள்ளால் இப்போ ரொம்ப கேள்வி, சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, இங்கே இவங்களால் படிக்க வைக்க முடியுமா? என்னோட தாயார் தாப்பனார் வந்து ஒரு நல்ல காலேஜில் அனுப்பி என்னை படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு திராணி இருக்கான்னு சொல்லிட்டு அநேக கேள்விகள் என் மனதுக்குள்ளால் வந்திருக்கு. ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி சந்தேகங்கள் வந்திருக்கு. அதுவும் சவுத்தில் எப்போமாவது வரும்போ இங்கே உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போ கஷ்டமாக இருந்திருக்கு. ஒரு சின்ன வயசில் அறியாமல் இருந்த அந்த வயதில் அது எப்படி மேற்கொண்டீர்கள்? ஸோ அந்த சின்ன வயதில் இந்த மாதிரி அநேக கேள்விகள் இருக்கும் பொழுதும் எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, சின்ன வயதில் என்ன பாருமா, அப்பா அம்மாவால் நீ நிறைய உனக்குள்ளால ஆசை இருக்கலாம், ஆனால் எங்களால் உனக்கு செய்ய முடியாது. ஆனால் நீ என்ன வேணாலும் ஏசப்பாட்ட மட்டும் கேளு, ஆண்டவர்கிட்ட மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அதோடு சேர்ந்து ஒரு மிஷன் ஃபீல்டில் இருந்ததுனால அநேக மிஷினரிஸ் மூலமாக சின்ன அங்கிளுக்கு கற்றுக் கொடுக்குற காரியங்கள் எல்லாம் அந்த சின்ன வயதிலே நல்ல பதிய வைத்ததுனால ஆண்டவர் எதுனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எங்களால் முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஒரு பழக்கம் வந்துச்சு. நான் வீட்டில் கேட்க மாட்டேன். நான் என் காலேஜில் இருக்கும்போது கூட சில நேரம் எனக்கு ஃபீஸ் பே பண்ணக்கு இல்லைன்னா ஏதாவது வாங்குறதுக்கு, ஒரு நாள் எனக்கு ஷூ பிஞ்சிருச்சு, ஆனால் அந்த காசு கூட வீட்டில் கேட்குறக்கு எனக்கு நான் கேட்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் வச்சுருந்தேன். கேட்குறக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நான் கேட்டு அவங்கள்ட்ட காசு இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் சொல்லிட்டு எதுனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை எங்களுடைய தாயார் தகப்பனார் மிஷன் ஃபீல்டில் இருந்து எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம். ஆண்டவர் அதிசயமாக அது சொன்னோன்னா நிறைய சாட்சிகள் இருக்குது. அந்த ஷூ கூட ஒரு ஷூ கம்பெனிக்காரர் ஒரு நாள் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த ஷூவை கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஷூவை அனுப்பி வைத்தாங்க. ஸோ இந்த மாதிரி அதிசயமாக நாங்கள் கேட்கவே இல்லை. ரெண்டாவது ஒரு காரியம், ஜெம்ஸில் இருக்கிறதுனால ஜெம்ஸோடைய பிரின்சிபல் என்ன, நம்ம யார்ட்டையும் எனக்கு காசு வேணும், எனக்கு தேவை இருக்குன்னு அந்த காரியத்தை கேட்கவே கூடாதுன்னு அந்த ஜெம்ஸோடைய அந்த பிரின்சிபல்ஸை என்னுடைய குடும்பத்தில் என்னோட தாயார் தாப்பினாரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, யார்கிட்டையும் கேட்கக்கூடாது,
ஆண்டவர்கிட்ட மாத்திரம் தான். ஆண்டவர் அதிசயமா அந்த காரியங்களை செய்யும் பொழுது எனக்குள்ளால ஒரு சின்னதுல ஒரு நம்பிக்கை, சரி என்னதான் மக்கள்கிட்ட இருந்தாலும் நம்மளுக்கு ஏசப்பா இருக்கிறாங்க, ஆண்டவர் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார்னு அந்த காரியத்தை அழகாக என்கரேஜ் பண்ணிவிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். மிஷனரியாக மற்றவர்களுக்கு இயேசுவை சொல்வதை காட்டிலும் தன் பிள்ளைகளுக்கு முன்னதாக தேவனை நம்பு என்று சொல்லுகிற காரியத்தை வாழ்ந்து காட்டி கொடுத்து கற்றுக் கொடுப்பது தான் உண்மையான தாக்கத்தை உண்டாக்கும். அவர் இன்னைக்கு மிஷனரியாகவே இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அதுதான். நான் ஒரு சவாலை இப்பொழுது வந்திருக்கிற எல்லா தாய்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் திருமணத்தை எதிர்பார்க்கக்கூடிய குழுக்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் எத்தனையாய் ஆண்டவரை உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறீர்கள். முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் தாயையும் தந்தையும் தான் பிள்ளை பார்க்கிறது. நீங்கள் நானும் தமிழில் ஒரு பழமொழி அறிந்திருக்கிறோம், மாதா பிதா குரு தெய்வம். ஏனென்றால் தாயுடைய முகத்தை முதலாவது பிள்ளை அடையாளம் கண்டு கொள்கிறது, அதையே பார்க்கிறது. தாய் முகத்துக்கு மாத்திரம்தான் கொஞ்சம் சிரிக்கும். அந்த தாய் தான் தகப்பன் யார் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். தகப்பனும் தாயும் சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடத்தை நோக்கியோ அல்லது ஒரு குரு அந்த நாட்களில் சொல்லப்பட்டது போல அவரை காண்பித்து கொடுக்கிறார். 3 பேரும் சேர்ந்து தான் தேவனை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதுதான் அந்த பழமொழியினுடைய ஆக்கப்பூர்வமான காரியம். ஒரு தாய்க்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது, அதற்காக தந்தைக்கு பொறுப்பு இல்லை என்று இல்லை, தந்தைக்கும் பொறுப்பு இருக்கிறது. நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன் என்றால் உங்களுக்கு அது புரியும் என்று நினைக்கிறேன். எங்களுடைய ஊழியத்தினுடைய 30வது வருடம் முடிந்த போது நானும் என் மனைவியும் யோசித்தோம், நன்றாக ஓடி இருக்கிறோம். 30 வருடங்களில் பல காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பலரை எழுப்பி இருக்கிறோம், பலரை ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கிறோம். இனி நாம் ஒன்று செய்யலாம், இப்போ நீ டிரைவர் சீட்டில் நம்ம இருக்க வேண்டாம், பின்னால் வந்துடுவோம், நம்ம பின்னால் சீட்டில் உட்காந்து கூட யாரையாவது வைக்கலாம் என்று சொல்லி 15 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க தீர்மானம் எடுத்து நாங்கள் ஜெபித்தோம். காலையில் ஒரு லீடர், மத்தியானம் ஒரு லீடர், சாயங்காலத்தில் ஒரு லீடரை கூப்பிட்டு விட்டு அவருடைய குடும்பத்தோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம் ஒவ்வொரு நாளும். இறுதியாக 13வது நாளில் தான் என்னுடைய பிள்ளைகள், இந்த நேரத்தில் 3 பிள்ளைகள் மாத்திரம்தான் கூட இருந்தார்கள். மூத்தவன் வெளியே கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். கடைசி பிள்ளை குட்டி பிள்ளையாக இருந்தால் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் போயிருக்கிறாள். ஆகையினால அவள் இருந்தாள். ஆனால் இந்த 3 பிள்ளைகளில் என்னுடைய 2வது மகனும் 3வது மகனும் என்னுடைய மகளும் டீனேஜர்ஸாக இருக்கிறார்கள். நான் என்னுடைய 2வது மகனிடத்தில் கேட்டேன், தம்பி உனக்காக நான் என்ன ஜபிக்க வேண்டும் என்று. நான் என் மனைவியும் கேட்கிறோம், அப்பா அம்மா உனக்காக என்ன ஜபம் பண்ணும்? அவன் சொல்ல, எனக்கு ஃபேமஸ் ஆகணும் ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கு வெள்ள ஃபேமஸ் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் நான் ஹோலி மேன் என்று உலகம் சொல்லணும், நான் பரிசுத்தவான் என்று உலகம் சொல்லணும். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய 2வது பிள்ளையை நான் இங்கே கன்னியாகுமரி கொண்டு வரும்போது அவனுக்கு 1 வயசு இருக்கும். காலுக்கடியில் உட்கார வச்சுட்டு நான் பிரசங்கம் பண்ணுறத இதே மார்த்தாண்டத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஆலயத்தில். ஆமாம், 1 வயசு பிள்ளையை நான் தூக்கிட்டு வந்துடுவேன். அவன் காலுக்கடியில் உட்காந்து அவன் பாட்டுக்கு ஏதாவது கொடுத்தா சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். நான் பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அவனை தூக்கிட்டு போவேன். அவன் அப்படி வெள்ளை இருப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவனை வெள்ளை மயில் தான் கூப்பிடுவாங்க அநேகர். பள்ளிக்கூடத்தில் கூட வெள்ளை மயில் தான் போடுவாங்க. அதனால் அவன் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறது, அழகாக இருக்கிறான், ஒரு சினிமா ஆக்டர் மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. பட் ஐ வாஸ் ஸோ ஸ்டன்ட். என் பிள்ளை பரிசுத்தமானாக இருக்க வேண்டும் என்று சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 3வது மகனை கேட்குறேன், நீ யாருடான்ட்டு. நான் கம்ப்யூட்டர் ஜீனியஸாக மாறணும் டாடி, ஆனால் அதை காட்டிலும் நான் தேவ சித்தத்தை மாத்திரம்தான் செய்யணும். அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் மகக்கிட்ட கேட்டேன், அவள் சொன்னால், நீங்கள் தான் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு சொல்லி காட்டி கொடுத்துட்டீங்க ஒரு மிஷினரி டாக்டர் ஆகணுன்ட்டு. அது என்னுடைய கனவு தான். ஆனால் நான் யாருக்கும் இடரலற்றவளாக வாழ வேண்டும். எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா நான் வீட்டில் இருக்கிறதில்ல, என் பிள்ளைங்களுக்கு அவ்வளவு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. கொஞ்சம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். திறந்த புஸ்தகமாக வாழ்ந்தோம் நானும் மனைவியும். மூடி மறைச்செல்லாம் வாழ தெரியாது, வாழவும் இல்லை. ஆகையினால நான் அதை பார்த்து கேட்டேன்,
இவைகளெல்லாம் யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? சண்டே ஸ்கூல், பிபிஎஸ்? நோ 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 நோ, யுவர் லைஃப். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, அப்பா உங்க திறந்த புஸ்தகமா வாழ்ந்தீங்களே அந்த வாழ்க்கை. அதனால தான் நான் சொல்றேன், நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு முதல்ல திறந்த புஸ்தகமா வாழ்ந்தாதான் நீங்க எதிர்பார்க்கிற ஜெபத்தினுடைய உத்தரவு உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். Let us not have a gray area in our life. நம்முடைய வாழ்க்கையில நிழலாட்டமான காரியங்கள் வேண்டாம். திறந்த புஸ்தகமாக திறந்த உள்ளத்தோடு வாழ்வதற்கு தேவன் உதவி செய்தார். அந்த குடும்பங்கள் நலமாக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த கேள்விக்கு நான் உங்களுக்கு அவர்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். அவருடைய கொஞ்ச காரியங்களையும் புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது மறுபடியும் ஹேன்லியை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். ஹேன்லி, உனக்கு எப்படி பேலன்ஸ் பண்ண முடிகிறது? பிஸ்னஸ், மிஷனரி ஊழியம், தென் உன்னுடைய குடும்பம். 2 பிள்ளைகளும் உடனே நான் பார்த்துருக்கிறேன். சின்னவன் போன உடனே அவங்க அப்பாவிட்டிருந்து இறங்குறதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள் கவ்வி கொண்டு இருக்கிறார்கள். இது எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது? ஓப்பனாக சொல்லப்போனால் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தான் நம்மளால் வாழ முடியும். த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்ம கொடுக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து நம்ம இறங்காமல் இருக்கணுங்கிறது என்னுடைய கன்விக்ஷன். 2வது ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு 3வது தான் பிஸ்னஸ்க்கு கொடுப்பேன். இதனால் எனக்கு பிஸ்னஸில் கண்டிப்பாக ஒரு 20 to 25% என் டைம் இதில் வேஸ்ட் ஆக தான் செய்யும். அது மானிட்டரி லாஸாக இருக்கும், இல்லை என்னோட டைம் எப்படினாலும் நம்ம பார்க்குற அளவுக்கு நம்ம வச்சிருக்கிற ஆட்கள் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். தே ஆர் ஃபெய்த்ஃபுல், பட் ஸ்டில் அது கஷ்டம்தான். பட் ஆண்டவருடைய காரியம்னு வரும்போது அதுதான் இருக்கிறதுலே மெயின்ங்கிறது என்னுடைய கன்விக்ஷன். அதே கேள்விக்கு ஆசிஷ் சுற்றி நான் கேட்குறேன். இப்பொழுது நீங்கள் மனைவியும் படிக்கிறாள், நீங்களும் படித்தீர்கள். 2 பேருமே கல்லூரியில் இருக்கும்போது பிஹெச்டி பண்ணுவது எளிதல்ல. அதுவும் விஐடி, வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இடம் கிடைக்கிறதே பெருசு. இடம் கிடச்சி அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸோட போராடி கைடெல்லாம் பார்த்து உங்களுக்கு விளங்காத சப்ஜெக்டில் நீங்கள் பிஹெச்டி பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த சூழ்நிலையில் உங்கள் டைமை நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்தது. ஜாய், என்னுடைய மகளும் 36 hours அவளுக்கு டியூட்டி, 12 மணி நேரம் ஆஃப், மறுபடியும் 36 hours. அப்படி இருக்கும்போது 2 பிள்ளைங்களை வேறு வளர்க்கணும். அது காணா குறைக்க எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண கூடுறாங்களோ அங்கெல்லாம் போகிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில், சிறு பிள்ளைகள் மத்தியில், மிஷனரி கூட்டங்களில், அல்லது பீகார்லேயும் பொறுப்பு கொடுத்துருக்குறோம். பாலிடெக்னிக் காலேஜை மேனேஜ் பண்ணுறதுக்கான காரியத்தை இங்கேருந்தே செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். அங்கே இருக்கிற ஜென் நெக்ஸ்ட்னு சொல்கிற வாலிபர்களுக்கான ஊழியத்தில் நீங்கள் முக்கிய பங்கு ஆற்றணும். சில புதிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சேர்ந்து உங்களால் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது? இந்த காரியங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முதலாவது ஒரு டிசிப்ளின் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டுச்சு. காலையில் எழும்புற அந்த ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு ஆண்டவரோடு அந்த நேரத்தை செலவழிக்கிற அந்த ஒரு டிசிப்ளின், அந்த ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு அந்த ஹோல் டேயில் என்னெல்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணுறதோட சேர்ந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த ப்ரையாரிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். கண்டிப்பாக அகடமிக்ஸ் ஒரு சைடில் இருந்துச்சு, பிஹெச்டி ஈஸி கிடையாது, அதுவும் ரொம்ப ஒரு டிமாண்டிங்காக இருக்கும். ஃபேமிலி, ஏன்னா ஜாயோடைய இது ரொம்ப பிஸியாக இருந்துச்சு, அவளுடைய மெடிக்கல் கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப டிமாண்டிங்காக இருந்துச்சு. பிள்ளைங்க இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க, அவங்களும் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதில் 2-3 காரியங்கள். ஒன்று அந்த டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஏர்லியாக எழுந்திரிச்சு ஆண்டவருக்கு அந்த நேரத்தை செலவழித்து அந்த ஹோல் டேயை எப்படி பிளான் பண்ணணும்னு அந்த காரியத்தோடு சேர்ந்து, இப்போ நிறைய நேரத்தில் ஆரம்ப நாட்கள் அந்த பிள்ளைங்க ரொம்ப சின்னதாக இருக்கும்போது நான் என்ன யோசிப்பேன்னா,
ஐயோ பிள்ளைங்களை விட்டுட்டு போக முடியாது, பிள்ளைங்களை கஷ்டப்படுவாங்க, அந்த மாதிரி பிள்ளைங்க குடும்பம்னு ரொம்ப திங்கிங்காக யோசித்து மற்ற காரியங்களுக்கெல்லாம் நான் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், இந்த ஊழியம் மொத்த குடும்பமாக நம்ம செய்ய வேண்டிய காரியம். அதனால சின்ன பிள்ளைங்களுக்கும் அந்த வயசுலேயே நான் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். டேடி ஊழியத்துக்கு போகிறனால நிறைய பேரை நான் என்கரேஜ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு வருத்தம் வர்றதில்லை. ஏன் என்னை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லாமல், ஓ டேடி ஊழியத்துக்கு போகிறாங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதோடு சேர்ந்து எனக்கு ஆண்டவர் கிருபைனால எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு நல்ல மனைவி ஜாய் ஒரு நாள் கூட குடும்பத்தை யார் பார்த்துக்குவா, பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவா, நீ ஊழியத்தை இங்கே போயிட்டு இருந்தா இவங்களை அந்த மாதிரி கேட்குறதே இல்லை. இது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு. ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிற அந்த நோக்கத்துக்கு நம்ம குடும்பமாக சேர்ந்து ஓடணும். அதுக்கு தியாகங்கள் எங்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குமோ அந்த தியாகங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது இருக்கும். அது சின்ன குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மனைவியா இருந்தாலும் போல, கணவனா இருக்கனாலும் நாங்கள் எல்லாரும் அந்த தியாகங்கள் கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும். அந்த தியாகம் இல்லாமல் அவருடைய ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு அந்த காரியத்தை நல்ல உணர்ந்தனால அந்த காரியத்தை பிளான் பண்ண ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர்கள் 2 பேருமே பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு வெல் டிசிப்ளின் லைஃப் ப்ளஸ் சாக்ரிஃபிஷியல் எலிமெண்ட், 2 காரியம். இந்த நாட்களில் ஐடி இண்டஸ்ட்ரி வந்ததுனால அநேகருக்கு காலையில் எழும்புற பழக்கம் போயிடுச்சுது. ராத்திரி 12 மணி வரைக்கும் உட்காந்து நோண்டிக்கிட்டு இருப்பாங்க செல்ஃபோனை. காலையில் எழுந்திரிச்சா நான் தூங்குறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு, இப்போமே எழுப்புறீங்களான்னு சொல்லும் பிள்ளை. அதுக்கேற்றால 8 மணிக்கு ஸ்கூல்லாம் 7 மணிக்கு 7:30 மணிக்கு எழுந்திரிச்சு உடனே முகத்தை கழுவிட்டு சும்மா என்னத்தையும் அள்ளி போட்டுட்டு சாப்பிடாமல் கூட உடனே ஓடுறதுக்கு நம்ம பழக்க விட்டோம். உங்கள் பிள்ளையையும் குடும்பத்தையும் தேவனுக்குள்ளே காத்து கொண்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன ஆபத்திலிருந்து விளக்க விரும்புகிறீங்களா? இந்த காலையில் தேவனுடைய முகத்தை தேடுவதற்கு கற்றுக் கொடுங்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். இது ஆண்டவர் சொல்கிறது. நம்ம ஆண்டவரை தேடுறத பிள்ளை பார்க்கட்டும், நம்ம ஆண்டவரை காலையில் தேடிக்கிட்டு இருக்கிறோங்கிறத பார்க்கட்டும். எங்கள் அப்பா எங்கள் அம்மா காலையில் எந்திரிச்சு தேவ சமூகத்தில் ஆண்டவர் என்ன பேசுகிறாரு இந்த நாளுக்குன்னுட்டு வெயிட் பண்ணுவாங்கங்கிறத உங்கள் பிள்ளைங்க பார்க்கட்டும். அது பார்க்க ஆரம்பிச்சிச்சுனாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதான சூழ்நிலையை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்காமலே அது வந்துடும். ஒரு டிசிப்ளின் லைஃப் வந்துடும். 2 பேரும் சொன்னால் அது ஒரு முக்கியமான காரியம். we have a disciplined life, budgeting the life. 2வது இன்னொரு எலிமெண்ட் 2 பேரும் சொன்னாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, சாக்ரிஃபைஷல் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. விட்டு கொடுத்தல். இன்னைக்கு சாக்ரிஃபைஸ் இல்லைங்கிறது தான் குடும்பங்களுக்கு பெரிய காரணமாக மாறிடுச்சு. எதுக்கு நான் இழக்கணும், எதுக்கு நான் விட்டு கொடுக்கணும், எதுக்கு 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 என்கிட்ட மட்டும் டிமாண்ட் பண்ணுறாங்கங்கிற எண்ணத்தை விட்டு நான் எதையும் இழைக்கிறதுக்கு ரெடியாவேன் என்கிற ஒரு மனநிலையை பிள்ளைக்கும் விதைக்கணும். நம்மளும் அதை டெவலப் பண்ணணும். நேற்றைய தினத்தை காட்டிலும் இன்னைக்கு நான் தியாகமாக இருக்கிறதுக்கு நான் முயற்சி செய்யணுங்கிறதுல நீங்கள் கவனமாக வாழ்ந்து காண்பிக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். நீங்கள் எப்படி இங்கே கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்கன்னு நான் கிறிஸ்மஸ் சீசன்லாம் இங்கே வந்ததில்லை. ஆனால் சில வீடியோக்களை பார்த்துருக்கேன். கன்னியாகுமரின்னு சொன்னாலே ஒரே குடில் தான். ஆமாம், 2 கோடிக்கு குடில், 1 கோடிக்கு குடில், சண்டை, பெரிய குடில் 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 குடில்னு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக வட இந்தியாவில் கிறிஸ்மஸை புதிய ஆத்மாக்களுக்கு முதல் தலைமுறைக்கு காண்பித்து கொடுக்குறோம். எப்படி காண்பித்து கொடுக்குறோம் தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். போன கிறிஸ்மஸ்க்கு முந்தின கிறிஸ்மஸ் நாங்கள் இருக்கிற வளாகத்தில் இருக்கிற 1200 பேர் இருக்கிற ஒரு ஆலயமாக அது செயல்பட்டு வருகிறது. மிஷினரி பிள்ளைங்க, ஆர்ஃபன் பிள்ளைங்க. நான் எல்லாருக்கும் சொன்னேன், இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு 500 ரூபாய்க்கு நீங்கள் சட்டை எடுக்கிறதாக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க. கடைக்கு போய் 250 ரூபாய்க்கு 2 அதே துணி எடுங்க, அதே பிராண்ட் எடுங்க, அதே கலர் எடுங்க, அதே சைஸ் எடுங்க. அதுக்கு பிறகு ஒன்று உங்களுக்கு, இன்னொன்று உங்கள் அளவுள்ள ஒரு ஏழைக்கு போய் கொடுங்க.
அவங்கள 25ஆம் தேதி மத்தியானம் உங்களோடு கூட சாப்பிட்றதுக்கு கூட்டிடுவாங்க. நீங்கள் பாருங்கள் உங்கள் கிறிஸ்மஸ் எப்படி இருக்குன்னா, எங்கள் கேம்பஸில் 2 வயசில் இருந்த பிள்ளைகள் இருந்து வயதானவன் நான் தான். நான் வரைக்கு எல்லாரும் இதை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். நான் கிறிஸ்மஸ்க்கு புது ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை. பீகாருக்கு போனதுலேருந்து கிறிஸ்மஸ்க்கு புது ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை. நான் முதல்ல புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்குன்னு மஜாருக்கு போகிறதே இல்லை, அது 2வது. ஆனால் நான் என்ன செஞ்சேன்னா, நான் யோசித்து பார்த்தேன், எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டோம், நமக்கு என்ன செய்கிறதுன்னு சொன்னோடனே எனக்கு உடனே தெரிஞ்சது, எங்களுடைய ஊரில் நான் ஒரு பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியும் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால ஒரு சூட் வச்சுருந்ததுக்கு. நான் கனடா போயிருக்கும்போது அங்கே கனடாவில் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸான அங்கிள் போன உடனே ஒரு சூட் எடுத்து கொடுப்பாங்க. பழைய சூட் ஒன்று இருந்துச்சு, புது சூட்டு, ரொம்ப காஸ்ட்லி சூட்டு, 3 பீஸ் சூட்டு. அதை கொடுத்து நான் அதை போடவே இல்லை. அது அங்கே அல்மாரியில் தொங்கிக்கிட்டே இருந்தது. ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது போடலாம், குளிர்காலத்தில் ஒரு வேளை தேவைப்படும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் காலையில் ஜெபம் பண்ணும்போது, ஏண்டா கொடுக்க முடியாது, உன்கிட்ட இருக்குதுன்னாரு. நீ வாங்கி தான் கொடுக்கணும் இல்லை. உடனே காலையில் 5 மணிக்கு இன்னொரு சகோதரனுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு ஆண்டவர் யார் முகத்தை காட்டினார் அந்த ஆள்கிட்ட சொல்லி அவருடைய ஃபோன் நம்பரை வாங்கி காலையில் 7:30 மணிக்கு நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே அவருக்கு அந்த புது சூட்டு 3 பீஸ் சூட் கொடுத்து, பெஸ்ட்டு சூட்டை கொடுத்த உடனே அவர் கண்ணில் கண்ணீர் வருது. அவன் சொன்னான், வாழ்நாளில் நான் கனவு கூட கண்டதில்லை. அவர் ஒரு டீச்சராக இருக்கிறாரு. வாழ்நாளில் கனவு கூட கண்டதில்லை. என் கல்யாணத்துக்கு கூட எனக்கு வெறும் குர்த்தா பைஜாமா தான். ஆனால் காலில் விழுந்து காலை பிடிச்சிட்டு கும்பிடு சொல்கிறாரு. தேங்க்யூ அண்ணே, தேங்க்யூ. என்ன உங்களுக்கு ஆண்டவர் காட்டினாரு. ஆனால் அவர் தேங்க்யூ சொன்னதில்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ குட் ரிலீஸ் சம்திங். ஒன்றை கொடுக்க முடிஞ்சதே, இருக்கிறதுல பெஸ்ட்டு ஒன்று கொடுக்க முடிஞ்சதேங்கிற அந்த சந்தோஷத்தை நாங்கள் பிள்ளைங்களுக்கு காண்பினதுனால இந்த வருஷம் அப்போமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க குட்டீஸ், இந்த வருஷம் என்ன மாதிரி கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம் அங்கிள். ஏன்னா வில்லேஜில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு வீட்டில் வச்சு கிறிஸ்மஸ் ஆகாரத்தை அவங்களோட சேர்ந்து வீட்டில் பண்படும்போது இயேசுவை காண்பித்து கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்தாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவரை பின்பற்றுகிற இந்த குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அதுதான் நாம் கிறிஸ்மஸ் தனவத்தில் பாடவர். கிறிஸ்மஸ் வருது, நீங்கள் இப்போமே உங்கள் ஃபேமிலியை ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, இதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் யூஸ் பண்ணுங்க, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அப்பந்தான் உங்கள் பிள்ளைங்களுக்குள்ள மற்றவர்களை நினைக்க வேண்டும், தியாகமாய் வாழ வேண்டும். அப்பந்தான் ஆண்டவருடைய பணிக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் சிறு வயதிலே உண்டாகும். இன்னொரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். பஹ்ரைனில் என்னுடைய உறவினர்கள், அவர்கள் நாகர்கோயிலை சேர்ந்தவர்கள் தான். அவர் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கும்போது அவர்கள், நான் கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன், அவர்கள் வீட்டில் தான் தங்கியிருக்கிறேன். எல்லா சபையும் சேர்ந்து நடத்துகிற கூட்டம். அப்பொழுது அவர்கள் இருந்த வீட்டுக்கு எதிர்த்தாற்போல் 2 குட்டி பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களும் அதே கூட்டங்களுக்கு கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஹிந்தி பாட்டு நான் சொல்லிக் கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 2வது நாள் 2 பிள்ளைகளும் பெரிய ஒரு உண்டியல் எடுத்து எங்கிடத்தில் வந்தார்கள். அங்கிள் நாங்கள் இதை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். நான் கேட்டேன், இது என்னம்மா? நாங்கள் எங்கள் மாமாமாரு, எங்கள் அத்தைமாரு இங்கே எல்லோரும் கல்ஃபில் இருக்காங்க, வந்து கொடுத்தது காணிக்க, எங்கள் பர்த்டே கிஃப்ட் எல்லாத்தையும் நாங்கள் உள்ளே போட்டு வச்சுருக்கோம், நீங்கள் செய்கிற ஊழியத்துக்கு கொடுக்க விரும்புகிறோம். நான் அதே பிள்ளைய நான் முந்தின நாள் பார்க்குறேன். எதிர்த்த வீட்டில் ஒரு இட்டாலிக்காரன் இருக்கிறான். அவங்ககிட்ட ஒரு அழகான சைக்கிள் இருக்குது, சின்ன பிள்ளை. இவன் தொட்டு தொட்டு பார்த்துக்கிறான். தொட்டு தொட்டு பார்த்தான். எனக்கு அதை பார்த்தோடனே இந்த பிள்ளைக்கு அந்த சைக்கிள் ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது. நான் கேட்டேன், தம்பி நேற்று நீ இந்த சைக்கிளை தொட்டு பார்த்தல்லம்மா, உனக்கு அது வேணும் இல்லை? தலையை தான் அசைக்கிறான், வேணும்.
ஆனால் நீ இவ்வளோ காசுக்கு பதிலாக ஒரு சைக்கிளை வாங்கிட்டு மீதி காசை கொண்டு வந்துடலாமே. உடனே அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு தெரியுமா? அங்கிள், அது சின்னதாக இருக்குது, இப்போ எனக்கு சரியாக இருக்கும், ஆனால் 1 வருஷம் போனவுடனே அது எனக்கு ரொம்ப சின்னதாயிரும், அதுக்கு போய் வேஸ்ட் ஆகணுமா? நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாத்தாலும் சரி, அந்த உண்டியலில் இருந்த பணத்தை நாங்கள் எண்ணின போது 36 சைக்கிள் நம்முடைய மிஷினரிகளுக்கு வாங்கி கொடுக்குற இந்த பிள்ளை போதுமானதாக இருந்தது. கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இட் நீட்ஸ் சாக்ரிஃபைஸ். அது எண்ணின பிறகு என்கிட்ட சொன்ன பிறகு அந்த பிள்ளைங்களை நான் கூப்பிட்டேன், தம்பி நீ ஒரு சைக்கிள் வாங்க முடியாமல் நீ அதெல்லாம் கொடுத்ததுனால நாங்கள் 36 பேர் மிஷினரிகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார்னே. உடனே வீட்டுக்குள்ளே போனான், மம்மி மம்மி என்னுடைய சின்ன ஆஃபரிங்கில் அங்கிள் இவ்வளோ பெருசு செய்ய போகிறாங்களா, நான் குதிக்கிறான் 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 குதிக்கிறான். அவங்க அம்மா சொன்னாங்க, எங்கே குதிக்காதோடா, பரலோகத்தில் போன பிறகு தான் இதுக்குடைய பலனை பார்ப்ப அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அங்கே வேற எனக்கு இருக்குதா, இங்கே எனக்கு சந்தோஷம் கிடைச்சிச்சு, எனக்கு அங்கே வேற ஆண்டவர் இதை காம்பன்சேட் பண்ணுவாரான்னு சொன்னோன்னே அந்த பிள்ளை மிஷினரி ஊழியத்தில் தன்னை எவ்வளவு ஈடுபடுத்துதுங்கிறத கண்ணார கண்டோம். இந்த மிஷன் பெருவிழா நடக்கிற நேரத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்குள்ள தாக்கத்தை உண்டாக்குறதும் இந்த பிள்ளைங்களுக்கு இதை கடத்தி விடுவதற்கும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை இப்போ அதே கேள்வியை கேட்டு உங்களை முற்று உட்கார வச்சிடுறேன். பாவம் ஹேன்லி, ஹவு டு யூ டீச் யுவர் லிட்டில் கிட்ஸ்? உங்களுடைய 2 ரொம்ப குட்டீஸ் மிஷன் அல்லது ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுங்கிறத எந்த முறையில்? ஹீ இஸ் ஸோ ஸ்மால், அவன் எல்கேஜி படிக்கிறானா, இன்னும் போகலை, ஸ்கூலுக்கு போகல. மகா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஆமாம், அந்த குட்டி வயசில் நீங்கள் வாட் ஆர் யூ டூயிங்? அவங்க இப்போவே ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ப்ரேயர் எப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. மூத்த பொண்ணு வந்து ஹீ நோஸ், ஏன்னா நான் வெளியே இவ்வளோ நாள் எங்கே போகிறீங்கன்னு கேட்பா. இப்படி ஊழியத்துக்கு போகிறேன்னு ஒன்று அவள் நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லுவாளே தவிர மற்றபடி ஒன்றும் சொல்ல மாட்டா. பட் எது கேட்டாலும் நீ ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்ட பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத அவளுக்கு தெளிவாக சொல்லி வளர்த்துருக்கு. இந்த உலகத்தில் நம்ம வந்து வெறும் அவங்கள கைட் மட்டும் தான் பண்ணுறோம், மற்ற எல்லாமே வந்து ஆண்டவர் தான் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். என்னோட பெரிய இது என்னென்னா, எப்படியாவது 2 பேரும் ஊழியத்தில் வந்துட்டா போதுங்கிறது நோக்கி அவங்கள வழிநடத்துறதுல தான் இருக்கேன். சோத்ரம். Ashish, what about you? Your children are in which class? And என்னுடைய மூத்த பையன் 5th ஸ்டாண்டர்டில் இருக்கிறான், 2வது பையன் 2nd ஸ்டாண்டர்டில் இருக்கிறான். ஸோ அநேக காரியங்கள் நான் ஆரம்ப நாட்கள் நிறைய சொல்லி ட்ரை பண்ணுவேன், அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பிறகு தான் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன், நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்களோட சேர்ந்து செய்யும்போது தான் அவங்க எஃபெக்டிவாக இருந்தாங்க. ஸோ காலையில் என்ன பண்ணுவேன்னா, அவங்க ஏஞ்ச உடனே அவங்க ஜஸ்ட் ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள பைபிள் வாசி ஜோம் பண்ணுன்னு சொல்லாமல் நானும் போய் அவங்களோட சேர்ந்து, நான் ஆரம்பத்தில் முடிச்சிருவேன், என்னுடைய ப்ரேயர் டைம் எல்லாம் 6 o'clock முன்னாடியே முடிஞ்சிடும். பட் ஸ்டில் அவங்களோட நான் 7 o'clock திருப்பி ஒரு 7:30 அந்த டைமில் அவங்களோட முழங்கால் போட்டு, நான் முழங்கால் போட்டு நீங்களும் வாங்கன்னா நான் முழங்கால் போட்டு கரெக்டாக வந்துடும். அவங்களும் பைபிள் எடுத்துகிட்டு லைனாக அந்த பெட் பக்கத்தில் வந்து பைபிள் வாசிப்பாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் பார்த்தோம், நம்ம நிறைய காரியங்கள் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிறது, டிஜிட்டல் மீடியா மூலமாக இருக்கட்டும், ஸ்கூலில் நிறைய காரியங்கள் கற்றுக்குறாங்க, வேகமாக கற்றுக்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும்னு ரொம்ப பயப்படும்போ ஆண்டவர் எனக்கும் ஜாய்க்கும் கற்றுக் கொடுத்த ஒன்று தான், நம்ம எவ்வளோ வசனத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குமோ, எவ்வளோ அந்த காரியங்களை, அது மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும், வெளியில் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறத நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ப்ரேயர். 2வது என்னென்னா மெமரி வைஸ் அதிகாரங்களை படிக்க, மெமரைஸ் பண்ண அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். என்னுடைய மூத்த பையன் இப்போ 5th ஸ்டாண்டர்டில் இருக்கிறான், அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 அதிகாரத்துக்கு மேலே தெரியும். ப்ளஸ் அந்த சங்கீதம் 119 அந்த இதில் கிட்டத்தட்ட 150க்கு மேலே வசனத்தை முடிச்சிட்டேன். 178 வசனத்தையும் படிக்கணும்னு அவனுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி 2 பசங்களுக்கும் அந்த வசனத்தை எவ்வளோ போதிக்க முடியுதோ அதை போதிக்க நாங்கள் ட்ரை பண்ணோம். அதோடு சேர்ந்து அந்த சபையின் காரியங்களாக, சர்ச்சு காரியங்களாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரி போகிற வேண்டிய காரியமாக இருக்கட்டும், அதுலேயும் அவங்களையும் கூட்டிகிட்டு போய் அவங்கள இன்வால்வ் பண்ண வைப்போம். சில நேரம் அவங்க யோசிப்பாங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியாது, எங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு நினச்சாலும், இல்லை நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்க நாங்கள் முயற்சி எடுத்து அந்த காரியங்களை இது பண்ணுறோம்.
தேங்க்யூ ஸோ மச். ஏராளமான கேள்வி கேட்டு அவங்களுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட கொண்டு வர முடியும். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அவங்க ரெண்டருடைய வாழ்க்கையில், காட் இஸ் ஃபஸ்ட். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனேயே பிள்ளைகளானாலும் சரி பெரியவர்களானாலும் சரி அவரையே சார்ந்து வாழ வேண்டும் என்கிற காரியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் ஒரே ஒரு கவியை மாத்திரம் படிச்சுட்டு நமக்கு தெரிந்த பாடல் அதை பாடிவிட்டு நான் உங்களை வசனத்தின் கொஞ்சம் ஆழத்துக்குள்ளே எடுத்து செல்ல விரும்புகிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாக ஆண்டவர் நோக்கி பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிற 2 வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். முதலாவது நீதிமொழிகள் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரகமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஐயா, வரும் போகிற காலங்கள் பயங்கரங்கள் என்று நீங்கள் எங்களுக்கு சொன்னீர்கள். வரும் நாட்கள் மிகவும் தீமையான நாட்களை உலகம் சந்திக்கப் போகிறது என்று சொன்னீர்கள். உறவுகள் உடைந்து போகிறது என்று சொன்னீர்கள். இன்னும் சிதறடிக்கப்படும் என்று சொன்னீர்கள். சுக்கு நூறாக மாறும் அந்த நேரத்தில் எங்களுடைய குடும்பம் ஒன்றாக இருக்குமோ, இப்பொழுதே எங்களுக்குள்ளே கசமசை என்று இருக்கிறது என்றெல்லாம் நினைக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சின்ன ஆலோசனை சொல்கிறார். வருகிற ஆபத்திற்கு தப்பி போவதற்கு அவருக்கு செவி கொடுக்க மாத்திரம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பழகிக் கொள்ளுங்கள். அதற்கு ஏராளமான உதவிகளை அநேக புஸ்தகங்கள் வாயிலாக வேத வசனத்தின் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த மத்தியான வேளையில் ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் அவனிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக நீங்கள் வாசிக்க கேட்டிருக்கிற பகுதியிலிருந்து நான் ஒரு வசனத்தை பார்க்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 18வது அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் ஆழத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல அதிகாரம். அதில் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அது என்ன? 18வது 19வது வசனத்தை வாசிக்கலாம். நான் செய்ய போகிறதை அதற்கு 17 வாசித்து விடலாம். அப்பொழுதுதான் அது விளங்குமா? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும். அதுதான் கீ. என்னை குறித்தும் உங்களை குறித்தும் நீங்கள் அறிய வேண்டிய ஒரு பெரிய காரியம், இந்த பூமியிலே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்றால், இந்த பூமியின் வம்சங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், ஆண்டவர் தன்னுடைய மக்களை மாத்திரம் நம்பி இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். என்னோடு பணித்தளங்களுக்கு வந்து பாருங்கள். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அவருடைய நடை, உடை, பாவனை, பிள்ளைகளுடைய காரியத்தில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். எப்படி ஐயா? சுவிசேஷம் போன இடங்களில் எல்லாம் இன்றைக்கு நல்ல சாலைகள் அரசாங்கம் கேட்காமலேயே கொண்டு போட்டுக்கிறது. ஏனையா இந்த மாவட்டம் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதுன்னு கேட்டால், தேவ சுவிசேஷம் இங்கு தொனித்து கொண்டே இருக்கிறது. பிசாசினுடைய ஆதிக்கங்கள் இயேசு என்கிற நாமத்தில் அகன்று போகிறதுனால அந்த ஆசீர்வாதங்கள் மேலே இருந்து வருவதை தடுக்கிற அந்த பெர்சிய அதிபதியினுடைய ஆவி எப்படி தானியேலுடைய ஜெபத்திற்கு உத்தரவு வருவதை தடுத்து கொண்டிருந்ததோ, அதை நம்முடைய ஜெபங்கள் மேற்கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த பூமியில வருவதற்கு உதவி செய்வதற்கு அது காரணகர்த்தராக இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். ஆகையினால் தான் ஆண்டவர் பூமி நம்மால் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இட்ஸ் நாட் பை அம்பானி அண்ட் அதானி. நோ. அம்பானியும் அதானியும் என்ன செய்வார்கள் என்பதை நீங்கள் என்னிடத்தில் தனியாக கேட்டால் நான் ஒரு பெரிய புஸ்தகமே
உங்களுக்கு எழுதி தர முடியும். அவர்களால் ஏற்பட்டிருக்கிற நஷ்டங்களுக்கு, இந்த தேசத்திற்கு ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு குறைவில்லை. ஒருவேளை நிறைய வேலை வாய்ப்புகளை தந்துவிட்டது போல காட்சி கொடுக்கப்படலாம். எத்தனை கோடி அவர்களுக்கு பேங்க் ஃப்ரீயாக கொடுத்திருக்கிறது என்பதெல்லாம் நான் இங்கே பேசிய அரசியல் பேச வரவில்லை. ஆனால் நமக்கு கண்களுக்கு முன்னதாக அவர் என்னமோ அவர்கள் மூலமாக இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் வரும் என்ற ஒரு மாய்மாலத்தை சத்துரு வஞ்சனையாய் செய்திருக்கிறான். ஆனால் நீங்கள் நான் சொல்கிறதை நன்றாய் கவனியுங்கள். ஒரு யோசேப்பின் நிமித்தம் போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதித்தது ஆண்டவர். ஒரு தேவ பிள்ளை நிமித்தமாக அந்த தொழிற்சாலையை ஆசீர்வதிக்கிறார், அந்த கல்வி ஸ்தாபனத்தை ஆசீர்வதிக்கிறார், அந்த பகுதிகளை ஆசீர்வதிக்கிறார். இதன் நிமித்தமாகத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 2 காரியங்களை சொல்கிறார். வாசிக்கலாம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ? I cannot hide. ஏன்னா அவன் மூலம் தான் செய்யணும். I want to teach him. அவனுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறேன். வருகிற காரியங்களை குறித்து வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அதை குறித்து பேசுவதற்கு நேரமில்லை. இப்ப அடுத்த தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை அடுத்த வசனத்தில் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும், தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று என்பதை அறிந்திருக்கிறேன். இது தேவனுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அருமையானவர்களே, you and I are responsible for at least 2 more generations to come. நமக்கு பின்னால் வருகிற 2 தலைமுறைக்காயிலும் நாம் பொறுப்பாளிகள். இது தேவனுடைய எதிர்பார்ப்பு. தனக்கும் தனக்கு பின்வரும் சந்ததிக்கும் இவன் கட்டளையிடுவான். அந்த ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும். இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் எதிர்பார்க்கும் போது ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கவில்லை, ஈசாக்கு தோன்றவில்லை. அந்த அதிகாரமே அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. சாராய் அடுத்த உற்பத்தி காலத்தில் பிள்ளையை ஏந்தி கொண்டிருப்பாள்ங்கிற வாக்கு தத்துவம் நிறைவேறவில்லை. ஆனால் அது நினைவுபடுத்தப்படுகிறது. ஒன்றும் இல்லாம இருக்கும் போதே ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் இவ்வளவு எதிர்பார்ப்பார் என்றால், குடும்பங்களோடு கூட இருக்கிற உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் ஆண்டவர் எவ்வளவு எதிர்பார்ப்பார் தெரியுமா? எவ்வளவு எதிர்பார்ப்பார் தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, we are responsible for the coming generations. வருங்கால சந்ததிக்கு நீங்களும் நானும் பெரிய பொறுப்பாளிகள். சவுதி அரேபியாவுக்கு போயிருந்தேன். தமாம் என்கிற இடத்துல ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தார்கள். கூட்டத்தில் பயங்கரமான நல்ல கூட்டம். ஒரு பெரிய ஹால், இதை போல் ஹால், பெஞ்செல்லாம் போடுறதுக்கு இடம் இல்லை. எல்லாத்தையும் எடுத்துட்டு 2300 பேர் அவங்க எல்லாம் ஒருத்தர் மடியில் ஒருத்தர் உட்கார்ந்த மாதிரி நெருக்கி உட்கார்ந்துருக்காங்க. நான் பேசும்போது, நாளைக்கு உன்னுடைய பேரப்பிள்ளை வந்து கேட்பான் என்று சொல்லி நான் ஒரு வார்த்தை சும்மா கொலோக்கியலாக சொன்னேன். உன் பேரப்பிள்ளை வந்து கேட்பான் என்ன கிழிச்ச அப்படின்னுட்டு. உடனே எல்லாம் அமைதியாக இருந்தது. ஒரு நேரம் பின் ட்ராப் சைலன்ஸ் சொல்கிற மாதிரி இருந்தது. அங்கே எல்லாரும் என்ன அப்படின்னுட்டு. அம்மா மடியிலேருந்து ஒரு பிள்ளை, 2.5 வயசு பிள்ளை எந்திரிச்சு நின்று எல்லாத்தையும் பார்த்து என்ன கிழிச்ச அப்படின்னா பார்க்கணும். எல்லாரையும் அதை ஆட்டி விட்டது. அவன் என் பிரசங்கத்தை நல்லா கேட்டிருக்கான். கேட்டது மட்டும் இல்லை, புரிந்து கொண்டு இருக்கிறான். 2.5 வயசு. நான் அவங்க அம்மாட்ட கேட்குறேன், எத்தனை வயசுமானா? 2.5 வயசு. அந்த 2.5 வயசு வாண்டு எல்லாரையும் பார்த்து இப்படி கேட்டுச்சு, என்ன கிழிச்ச? என் பிரசங்க ஆட்டுதான் ஆட்டி, அவனுடைய கேள்வி எல்லாரையும் ஒரு ஆட்டு ஆட்டி விட்டது. The whole generation expects. என் பிள்ளைங்களுக்கு வீடு வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்றது நல்லது. பிதாக்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது. இட்ஸ் நத்திங் ராங் இன் இட். ஆனால் என்னைய மாதிரி ஆட்கள்லாம் வைக்கிறது இல்லை, அது 2வது. அதை நான் சொல்லவில்லை. ஆனால்
எண்ணத்தை விட்டு செல்லுகிறான் என்பது மிக முக்கியமானது. நான் ஒரு பென்சிலை வைத்து ஒரு செய்தி பேசினது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம், பார்த்திருந்தீர்கள் என்றால். ஒரு பென்சிலில் இருக்கிற நடுவில் இருக்கிற அதுதான் உண்மையான பென்சில். அது பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு சுற்றி மரத்தினால அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதை அழகாக்குறதுக்கு மேலே பெயிண்ட் எல்லாம் அடித்து பின்னால் ஒரு ரப்பரை வச்சு அதுக்கு ஒரு கட்டர் கொடுத்து இதுதான் பென்சில், அதுதான் டோட்டல் பென்சில் என்பதை நான் பேசியிருக்கிறேன். அந்த பென்சில் கடைசி வரை எப்படி ஒரு மெழுகுவர்த்தியும் கடைசி வரை எரிந்து ஒளியை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது போல ஒவ்வொரு கிறிஸ்தவ மகனும் மகளும் நான் எண்ணத்தை விட்டு செல்கிறேன் என்பதை யோசிக்க வேண்டும். What do I leave behind? அது ஊழியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலாக இருக்கலாம், ஈவன் டீச்சர் தொழிலாக இருக்கலாம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மனிதர்கள் எதிர்பார்ப்புங்கிறதை காட்டிலும் தேவனுடைய எதிர்பார்ப்பு. நம்முடைய மூதாதையர்கள் ஆண்டவருக்குள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பது கன்னியாகுமரியில் இருக்கிறவர்களுக்கு இங்கே உள்ள சரித்திரம் தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கு மதுரையில் பெரிய பெரிய அமெரிக்கன் கல்லூரி ஆகட்டும், அல்லது மதுரை மிஷன் கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், அல்லது அங்கே இருக்கிற பல பள்ளிக்கூடங்களாகட்டும், பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களாகட்டும், இவைகளுக்கெல்லாம் காரணம் எங்கே தெரியுமா? யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்கள் வந்தார்கள். மதுரையினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்த நாட்களில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வந்த மிஷனரிகள் தங்களுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறதா என்று பார்க்க வந்த இடம்தான் மதுரை. மதுரையில் இருந்ததால் அவர்கள் பழனிக்கு சென்று கொடைக்கானலை கண்டுபிடித்தார்கள். கோடை வாசஸ்தலத்துக்காகத்தான் வந்தார்கள். நல்லா கவனிங்க. ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் அடுத்த பக்கம், யாழ்ப்பாணத்தில் இருந்து பக்கமாக இருந்தது அப்போ மதுரை. அங்கே வந்து பழனியில் மேலே போனால் அங்கே கொடைக்கானல். யாரோ மிஷனரிகள் இங்கே இருந்ததுனால அவங்களோடு கூட இருக்கும்போது அங்கே உள்ள வெயிலை தாங்க முடியாதபடி தான் கோடை காலத்தில் வந்தார்கள். வந்த அவர்கள் மத்தியில் ஒரு பெரிய காரியத்தை பார்க்கிறார்கள். ஐயோ, இங்கேயே கிறிஸ்துவை அறியாதவர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்களா, இவர்களுக்குள்ள இவ்வளவு அடிதடியா என்பதை குறித்து அங்கேயே வாழ ஆரம்பித்து விட்டார்கள் சில மிஷனரிகள். இதற்கிடையில் 2 காரியம் நேரிட்டது. ஒன்று காலரா வந்தது, பயங்கரமான காலரா. இந்தியாவை மாத்திரமல்ல உலகத்தையே பிடித்த காலரா. மிஷனரிமார்கள் தங்களுடைய உயிரை இழந்தார்கள், சிலர் மனைவிகளை இழந்தார்கள். அதோடு கூட பெரிய பஞ்சம் வந்து விட்டது. எதையும் சாப்பிடலாம் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு காலத்தில் கிறிஸ்துவை உயர்த்தி காண்பித்தார்கள். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நான் வருங்கிற அதில் அந்த மிஷனரிகள் மனைவி செத்து போய்விட்டால் நேற்று காலராவில். மிஷனரி எழுந்து நின்று அடக்க ஆராதனை செய்துவிட்டு உடனடியாக ஆலய ஆராதனை ஒன்றை நடத்துவதற்கு போகிறார். அவரிடத்தில் கேட்குறாங்க, எப்படி இப்போ அவனுக்கு மனைவியை வெளிநாட்டிலேருந்து வந்து கொண்டு வந்து கால்ரா வியாதியில் மனைவி இழந்துட்டு சாயங்காலம் என் ஜனம் அழிஞ்சிடக்கூடாது, நான் இதை கூட செய்யலைன்னா நான் மிஷனரியாக இருந்தேங்கிறதுக்கு அடையாளமே இல்லாமல் போயிடும். வாட் அ சேலஞ்சிங் வேர்ட்ஸ். நான் மிஷனரியாக இந்த ஊருக்கு வந்தேங்கிறதுக்கு அடையாளம் இல்லாமல் போயிடும். நான் இதை கூட செய்யலைன்னா மனைவியை நான் உயிரோடு எழுப்ப முடிக்க முடியாது, என் மனைவி திரும்ப வர முடியாது. ஐயா, உங்களுக்கும் கால்ரா வந்துடும், அதை பற்றி கவலை இல்லை. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சரித்திரத்தை நான் பேச வரவில்லை. காரணம் என்றால் அநேகருக்கு தெரிந்திருக்கலாம். நீங்கள் உங்கள் வரும் தலைமுறைக்கு என்ன விட்டுவிடப் போகிறீர்கள்? ஆண்டவருடைய நன்மைகளை பெற்று நீங்களும் நானும் வரும் தலைமுறைக்கு என்ன விட்டுவிடப் போகிறோம்? தூரத்தில் இருக்கிற பிரதேசங்களை நீங்கள் காண்பது நல்லது, பட் இம்மீடியட்டாக உங்களுடைய குடும்பத்தை அதற்கு ஆயத்தப்படுத்துங்கள் ஐயா. ஆஷிஷுடைய அப்பா அம்மாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மதர் இஸ் so weak, physically so weak. ஆனால் எங்களுக்கு அங்கே 1 வருஷத்துக்கு அவங்க வந்து மறுபடியும் பணியை தொடரணும்னு சொல்லிட்டு என் மகளோட
மகா ஆஸ்பத்திரியில் ஆசிஷ் ஊழியத்திலையும் படிப்புலையும் மற்ற காரியங்களை கவனிக்கலாம் அழிஞ்சு கொண்டு இருக்கிறதுனால 2 குட்டி பேர பிள்ளைகளுக்கு கூட இருக்கணும் தான் அவங்க வந்தாங்க. பிள்ளைங்களோட அங்கே 2 வருஷம் இருக்கிறோன்னுட்டு நான் கூப்பிடுறேன், 1 வருஷத்துக்கு வந்துருங்க. Never bothered about the grandchildren, never bothered about the daughter-in-law, never bothered about the son. Simply they moved back. அங்க வந்த இடத்துல ரொம்ப பலவீனமானாங்க. நான் சொல்றேன் 3 months இருந்துட்டு போதும். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க 1 வருஷத்துக்கு கமிட் பண்ணி வந்தோம், we will be here. எப்படி அந்த மனநிலை வந்துச்சு, எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆண்டவர் என் பிள்ளைங்களை நாங்கள் உதவி செய்த ஒரு பிஸ்கட்டை 4 உடைச்சி சாப்பிட்ற நிலையில் இருந்த பிள்ளை இன்னைக்கு மிஷினரியாக இருக்குதுன்னா, நாங்கள் இப்படி தான் வாழ்ந்தாலும் ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார், உலகத்தில் அவர்களை பேர்களை அறிய வைத்திருக்கிறார் என்பதை அந்த உணர்வு வரும்போது நான் இழந்தது ஒன்றும் இல்லை. பாடுறோம் அழகா, கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். நேற்று தினத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதற்கு காரணத்தையும் சொல்கிறேன், ஏன் மதுரையை குறித்து சொன்னேன் என்பதையும் சேர்த்து சொல்ல போகிறேன். மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி நான் என்னுடைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கேட்பது வழக்கம். அதற்கு எல்லாம் தனியாக ஆட்கள் இருக்கிறார்கள். என்ன இந்த மாதம் மிஷினரிகளுக்கெல்லாம் சேலரி அனுப்பிட முடியுமா, ரொம்ப டைட்டாக இருக்கிறோன்னே அப்படின்னு மாத்திரம் எனக்கு பதில் வந்துச்சு. 5ஆம் தேதி காலையில் அந்த ஃபைனான்ஸுக்கு இருக்கிற மினிஸ்ட்ரி சூப்பர்டென்ட் எனக்கு ஒரு சின்ன மெயில் அனுப்புகிறாரு, அண்ணே நம்ம கையில் இருக்கிற காசில் எல்லாருக்கும் 75% மட்டும்தான் சம்பளம் கொடுக்க முடியும், அங்கே அதை அனுப்பிச்சிடுறோம், அதுக்கு பிறகு ஆண்டர் கொடுத்தா மீதியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா 3200 பேருக்கும் சம்பளம் போடணும், ஆண்டவர் மாத்திரம் நம்பணும், ஆண்டவர் தான் தரணும் மாதம் மாதம். அதில் அத்தனை பேருக்கு தர்றதுக்கு 75% தான் கொடுக்க முடிகிற மாதிரி இருக்குன்னே. நான் சொன்னேன், சரி தம்பி, யாருக்கும் கஷ்டப்பட்டுறக்கூடாது, ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வாடகைக்காரன் பின்னால் நிற்பான், அல்லது பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்னு இருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க, கொடுத்துருங்க அனுப்பிச்சிருங்கன்னுட்டு. ஆனால் எனக்கு தூக்கமே பிடிக்கலை. ஆண்டவரே, நெருங்க எங்கள்ட்ட பாத்திரம் நிரம்பி வழியணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னுடைய ஃபைனான்ஸ் இன்சார்ஜுக்கு நான் எழுதினது, அவர் பாண்ட்ஸ் வில் பி ஃபில்டு, நம்முடைய பண்டக சாலை நிரம்பும்னுட்டு ஒரு சின்ன வார்த்தை மட்டும் போட்டு அனுப்பிச்சிட்டேன். நேற்று ராத்திரி தான் ஒரு மனுஷன் செத்து கொண்டிருக்கிறவர், வாரத்தில் 3 நாள் டயாலிசிஸ் பல நாட்களாக பார்க்கிறாரு, கிட்னி ஃபங்க்ஷனை இழந்துக்கிட்டே இருக்குது, கனடாவில் இருக்கிறாரு, முடியாமல் இருக்கிறாரு. அவர் மதுரையை சேர்ந்தவர். அவர் ஒரு பெருந்தொகையை தன்னுடைய சகோதரியின் மூலமாக அனுப்பியிருக்கிறார். இன்னைக்கு காலையில் நான் மீதி காசை அனுப்பிடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தேவ சமூகத்தில் போய் அந்த மனுஷனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்போது என் முன்னால் அவர் பழைய கதைகள் கொஞ்சம் ஞாபகம் வருது. மேன் ஃப்ரம் மதுரை, நயகரா எங்கே இருக்குதோ அங்கே குடியிருக்கிறாரு. அவர் என்னை பார்த்து ஒரு தடவை சொன்னார்,
அண்ணே, என் வாழ்க்கையை ஆண்டவர் தொட்டிருக்கிறதுனால என் சரீரத்துக்கு சுகத்தை ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டதே இல்லை. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் என்னை சேர்த்துக்கொள்ள, அதுதான் அவனுக்கு முக்கியம். அதனால நான் எவ்வளவுதான் செய்தாலும் ஆண்டவருக்கு நான் செய்யணும் அப்படிங்கிறத மாத்திரம் மனதில் கொண்டிருக்கனால ரொம்ப சீரியஸான நிலையில் தன்னுடைய சகோதரிக்கு முடியாமல் ஃபோன் பண்ணி இவ்வளோ பெரிய தொகையை நீ ஜேம்ஸுக்கு உடனே அனுப்பின்னு சொல்லியிருக்கிறார். நான் எங்களுடைய தேவையெல்லாம் யாருக்கும் சொல்கிறதில்லைன்னு சொல்லி கொடுத்தது போல் யாருக்கும் சொன்னதில்லை. கரெக்டான நேரத்தில் அவ்வளோ பெரிய தொகை அனுப்புனதுக்கு அவர் காரணம், எங்கள் ஊருக்கு வந்த மிஷினரிகள். பசுமலையில் மரித்த மிஷினரி எனக்கு தெரியும், திருமங்கலத்தில் மரித்த மிஷினரி எனக்கு தெரியும், மதுரையில் மடித்த மிஷினரி தெரியும், வாடிப்பட்டியில் மரித்த மிஷினரி தெரியும். அவருடைய கதைகளில் நாங்கள் உருவானவர்கள். நாங்கள் செத்தாலும் சாகிறோம், தேவ ராஜ்யத்தினுடைய கல்யம் நீக்கக்கூடாது என்று அன்றைக்கு 3 வருஷத்துக்கு முன்னால் அவர் என்கிட்ட பேசினார். 3 years back. 3 வருஷத்துக்கு முன்னால் நான் கனடா போயிருக்கும்போது அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். நயகரா நீர்வீழ்ச்சியின் பக்கத்தில் இருக்குது. அவரோடு உட்காந்து சாப்பிடும்போது அவர் சொன்னார், அண்ணே எனக்கு நீங்கள் சுகமாக இருக்கணும் ஜெபம் பண்ணவே வேண்டியதில்லை, ஐ வில் நாட் ஆஸ்க், நான் உபயோகமுள்ளவனாக இருக்கணும் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு காரணம் அந்த மிஷினரிகள் வாழ்ந்து காண்பித்து விட்டு போன அந்த தெய்வீக செய்தியே. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், நீங்கள் உலகத்துக்கு விட்டு போகிறதை காட்டிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன வேல்யூஸை விட்டு போகிறீர்கள் என்பது மிகவும் 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 முக்கியம். தேவனே எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கட்டளையிடுவான், வழியிலே நடங்கள் என்று கட்டளையிடுவான். இந்த காலத்து பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று சொல்லி வேதமே சொல்கிறது. தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியாதவர்களாகத்தான் கடைசி கொடிய காலங்கள் இருக்கும். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, யுவர் சில்ட்ரன் வில் ஒபே யூ 100%. 100%. ஐயா, என் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் நான் தான் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தேன். மறுப்பு சொல்லாமல் ஆண்டவருக்கு நீங்கள் சொல்கிற பிள்ளைய நான் கெட்டுறதுக்கு ரெடி. அவ்வளவுக்குள்ள ஒப்பு கொடுத்தலுக்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையை பார்க்கிறார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பகுதிகளில் நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு விட்டு செல்கிறதில் கவனிங்கள். நீங்கள் வாழ்கிற இந்த தேசத்திற்கு என்ன விட்டு செல்ல போகிறீர்கள்? ஆண்டவர் யாராவது ஒரு பெரிய கூட்டம் பழைய மிஷினரிகளின் வாழ்க்கையை ருசித்த அந்த மனுஷனுக்கு அவ்வளவு தாக்கம் உண்டாகி, எங்களுடைய தேவை அவருக்கு தெரியாதிருக்கும்போது சரியாக அன்றைக்கு காலையில் தான் அவருக்கு தெரிந்த நண்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொன்னார், ஆனால் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அக்காவுக்கு மட்டும் சொல்லி அனுப்புனாருன்ட்டு தான் கொடுத்த தொகையை கூட மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு விரும்பாமல் இழக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய சுயபீனத்தில். ஆபிரகாம் எனக்கு பிள்ளை தாரும் சொல்லியிருக்கிறீரு, ஒரு போதி காலத்தில் இருப்பான்னுட்டு. அவளும் சிரிக்கிறார், நம்ப மாட்டேங்கிறான். இஸ் இட் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு அவனுக்கு தனக்காக ஜெபம்ல. நீங்கள் தொடர்ந்து பாசிக்கணும்னா சோதோம் குமருக்காக கையை நீட்டி நிற்கிறான். He is in utter need of a child. தன்னை விட்டு போன லோத்து வாழ்கிற சோதம் குமர அழிய போதுன்னு சொன்ன போது, ஐயோ அவன் அழிந்து போவானோ, அவனுடைய சந்ததி அழிந்து போகுமோ, அவனுடைய சுற்றி இருக்கிறவர்கள் அழிந்து போவார்களோ சொல்லி தேவனிடத்தில் பிச்சைக்காரனை போல நிற்கிறான். தன் பிள்ளைக்கா இப்படி பிச்சை எடுக்கல. அவன் கூடாரத்தில் தான் வாசம் பண்ணான். தேவதூதர்கள் வந்த போது மரத்தடியெல்லாம் உட்கார வச்சிருந்தான். அவனுக்கு பெரிய வீடெல்லாம் கட்டல. ஆனா தன்னை விட்டு போயிட்டான், தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். நம்ம அவனை காப்பாற்ற போன மறுபடியும் போயிட்டான். ஒரு வன்மம் இல்லாமல் ஒரு திறந்தவனதோடு 50 பேர் இருந்தால் அழிப்பீரோ? மாட்டேன் ஆண்டவரே. 5 குறையா இருந்ததுன்னா 45 பேர் இருந்தால் அழிப்பீரோ? மாட்டேன்டா.
இன்னொரு தடவை 40, 30, 20, 10 பேர் இருந்தால் கூட அந்த காட்சியை ஆண்டவர் தொடர்ச்சியாக எழுதுகிறார் பாருங்கள். தனக்கு தேவை இருக்கிறது, அதை தாண்டி தன்னை விட்டு பிரிந்து போனவன் அழிந்து விடக்கூடாது, அந்த நகரம் அழிந்து விடக்கூடாது என்பதில் கையேந்தி நிற்கிற ஒரு பெரிய தேவ பக்தனுக்கு காரணம் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு வரும் சந்ததிக்கு அடையாளமாக மாறி போகிறான் ஆபிரகாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாக இந்த குடும்பத்தில் ஆராதனையிலிருந்து கடந்து செல்லுங்கள். எங்களுடைய குடும்பங்கள் மற்றவர்களுக்கு அடையாளமாக அற்புதமாக மாறிவிட வேண்டும். எங்கள் குடும்பத்தை நினைக்கிறவர்கள் சொல்ல வேண்டும், இந்த குடும்பத்தின் நிமித்தம் நாங்கள் ஒரு திரள் கூட்ட மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். அதற்கு எங்கள் குடும்பத்தை காரணமாக மாற்றும் என்கிற ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு நீங்கள் போனீர்கள் என்றால், இந்த குடும்ப கூடுகையில் வந்து நீங்கள் கேட்ட அல்லது பிள்ளைகளுடைய சாட்சிகளை கேட்ட காரியத்திற்கு அர்த்தம் உண்டு. எதை விட்டு போக போகிறீர்கள்? எதை விட்டு செல்ல போகிறீர்கள்? ஏராளமான காரியங்களை நீங்கள் சொல்லலாம். பட் யுவர் ஜெனரேஷன் வில் லீவ். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும், எங்களுக்காக நீங்கள் விட்டு சென்ற அழியாத பொருள் எது? அழியாத பொருள் எது? அதற்கு நாம் உத்தரவு செய்தானாக வேண்டும். மறுபடியும் இருதயத்தின் ஆழத்தில் இந்த வேண்டுதலை வைத்தவர்களாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம்.